அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த விடுமுறை நாளில் அதுவும் 11 மணிக்கே கிட்டத்தட்ட அரங்கு நிறைந்த நண்பர்களை காண முடிகிறது. நண்பர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். எல்லோரும் கிட்டத்தட்ட 90% எனக்கும் கிங்விஷாவுக்கும் தனிப்பட்ட முறையில் அறிந்தவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் ஊக்கத்தால் தான் இந்த நிகழ்ச்சி சாத்தியமானது. நிறைய பேர் பேச இருந்தாலும் ஒரு சிறு அறிமுகத்தை மட்டும் நான் இங்கே கொடுக்க இருக்கிறேன். இந்த அரங்கை பார்க்கும்போதே நானும் விஸ்வாவும் சொல்லிக்கொண்டோம், கிட்டத்தட்ட பிளாகர்ஸோட ரெனைசன்ஸ் மாதிரி இருக்குது. 2010க்கு இடையில் எழுதிட்டு இருந்த தீவிரமான அனைத்து பிளாகர்களையும் கிட்டத்தட்ட நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அந்த 10 வருடத்தில் எல்லோரும் வெவ்வேறு இடத்துல ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக வளர்ந்துருக்கிறோம். இந்த இடத்துல 2012 நான் பிளாக் ஒரு போஸ்ட் எழுதியிருந்தேன். அதை சமீபத்தில் எழுத்தாளர் செல்வேந்திரன் அதை பார்க்க செல்லும்போது ஏதோ ஒரு கணத்தில் நான் அது ஒரு சிப்பாயின் சூடுகள்னு ஒரு காமிக்ஸ் வந்திருந்தது. அதை பற்றி என் பிளாகில் எழுதும்போது நான் இதுபோல் தமிழில் கிராஃபிக் நாவல் வருவதற்கு சில பப்ளிஷர், அப்போ பப்ளிஷிங்னா என்னென்னே தெரியாது, சில பப்ளிஷர் உருவாகலாம், அதற்காக சில கொண்டாசிரியர்கள் உருவாகலாம், அவர்கள் இதெல்லாம் சாத்தியமாக இருந்தால் சில டெஸ்ட் ட்ரைவ் நடக்கும் அப்படின்னு போட்டிருந்தேன். அப்படியான ஒரு டெஸ்ட் ட்ரைவாக தான் இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி அதுக்கு பிறகு தான் நான் விஸ்வாவை சந்திக்கிறேன். நான் சந்தித்த காலத்தில் இருந்து அவர் தீவிரமாக நான் சந்திக்கும் போதே அவர் ஒரு விஸ்வாங்கிற ஒரு கண்ணாசராக தான் நான் பார்க்குறேன். காமிக்ஸ் தொடர்பாக தீவிரமாக இயங்கிட்டு இருந்தவர், தமிழ் காமிக்ஸ் உலகங்கிற ஒரு பிராண்டில் இருந்தவர். அவருடைய புத்தகங்களை இன்றைக்கி நான் பதிப்பிக்கிறேங்கிறது இது இன்னொரு இம்ப்ரிண்ட், அது யாவரும் பப்ளிஷர்ஸுங்கிறவுடைய பதிப்பகத்துடைய 2.1 வச்சுருக்கிறோம். அது ஒரு ஆல்டர்ங்கிறதுன்னு சொல்லிக்கலாம். ஒரு வெகுஜன வாசிப்பு, அதில் ஒரு தரமான ரசனையை உருவாக்குவது அப்படிங்கிற ஒரு சில நோக்கங்களோட விஸ்வாவோடு சேர்ந்து இந்த ஒரு முதல் முயற்சி, இந்த கனவு இன்றைக்கி நிஜமாகுது. அந்த விதத்தில் நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நான் என்னுடைய சிரம் தார்ந்த வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. இது ரொம்ப ஒரு புத்தகம் ஆகிறது ரொம்ப சாதாரணம் கிடையாது. வெரி பெயின்ஃபுல் ப்ராசஸ். விஸ்வா இது ஒரு தனி மனிதனை பற்றி நிறைய பேசுகிற மாதிரி நிகழ்வாக தான் இது இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பல தனி மனிதர்களாகவும் சொல்லலாம். ஏன்னா அதே மருது சாரையும் இப்படி பேசும்போதே மருது சார் முதல்ல நிற்பார். அவருடைய கனவுகளுடைய வெவ்வேறு வகை செயல்பாட்டில் தான் ஜீவர்கள்னு இருக்காங்க, விஸ்வாவும் இருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். அந்த இடத்துல பார்க்கும்போது ஒருத்தர் அவ்வளோ பெரிய ட்ரீமை பேசும்போது தான் அதை செயல்படுறதுக்கு அங்கங்கே ஒரு துளியாக வருவாங்க. ஸோ அந்த இடத்துல இது இன்னும் ஒரு பெருமையான சூழல். ரொம்ப நீட்டி முழக்காமல் முதல்ல நான் வாழ்த்தி நூல்களை வெளியிட்டு சிறப்பு செய்ய வந்திருக்கின்ற விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கிறேன். முதலாவதாக, இந்த துறை இனிமேல் தமிழில் காலூன்றி நன்றாக வளரும் என்பதற்கான அத்தனை சமிகைகளும், இது காமிக்ஸ் வார்த்தைலாம் வருது, சமிகைகளும் தெரிய அப்படியான சூழலில் பல்வேறு பதிப்பகங்களும் இப்போ அந்த படக்கதைகளை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கனவுகளை 80களில் இருந்தே விதைத்து கொண்டிருந்த திரு ட்ராட்ஸ்கி மருது அவர்களை முதலாவதாக மேடைக்கு அழைக்கிறேன். 70களில் இருந்தே, அது ஒரு டேட்டா அவரெல்லாம் கரெக்டாக சொல்லிடுவார், தகவல் பிழைகளுக்கு மன்னிக்கவும். இரண்டாவதாக, நான் பதிப்பகத்தை பகுதி நேரமாக செஞ்சுட்டு இருக்கும்போது கணையாளி இதழில் இருந்தேன். கணையாளி இதழில் இருக்கும்போதே என்னுடைய ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் எப்போவுமே ஊக்கமாகவும் பல இடர்பாடுகளை பதிப்பு சூழலில் நான் சந்திக்க நேரும் போதெல்லாம் தனிப்பட்ட முறையில் ஊக்கம் கொடுத்து வந்த பதிப்பாளர், பப்பாசியின் பிரசிடெண்ட், பப்பாசியின் தலைவர் திரு கவிதா சொக்கலிங்கம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கவிஞரும் நடிகரும் ஓவியருமான இந்த துறை மீது மிகவும் நேசமும் காதலும் கொண்ட விஸ்வாவை நிறைய ஊக்கப்படுத்தியிருக்கக்கூடிய ஆளுமைகளில் ஒருவரான திரு இயக்குனர் பொன்னுண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவருக்கு நிறைய இன்பாக்ஸில் மெசேஜ்லாம் தொடர்ச்சி அனுப்பிக்கிட்டே இருப்பேன். ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இல்லாதனால பார்த்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் சாரை நேரில் பார்க்குறேன். சந்தோஷம் சார். அடுத்ததாக
பேராசிரியர் திரு கல்யாணராமன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கல்யாணராமன் சாரை ஆத்மனாம் புத்தகங்கள், ஆத்மனாம் கவிதைகள் தொகுக்கும் போதிலிருந்து நான் அவர் கூட பயணிச்சுட்டு வரேன். ரொம்ப தீவிரமான விமர்சனங்களையும் இலக்கியம் என்று வந்து விட்டால் எந்த சமரசமும் இல்லாத ஒரு தனிப்பட்ட ஒரு தனித்துவமான விமர்சனங்களையும் முன்வைக்கக்கூடிய சமரசமற்ற விமர்சகர், கவிஞர். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு வகையில் எல்லாரும் அவங்க துறையில் ஒரு விற்பனராக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். தனிப்பட்ட முறையில் எல்லோரையுமே இதையும் ஒரு மேடையாகவே பாவித்துக் கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம ஓரளவுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப ஃபார்மேட்டடாக போகாது. நூல்களை வெளியிட்டு அவங்க சிறப்புரை கொடுத்ததுக்கு பிறகு நம்ம எல்லாருமே இந்த நூல் குறித்து, ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது எவ்வளோ பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி. போன அக்டோபரில் ஆரம்பித்தோம் இந்த புத்தகத்தோடைய இதில். அப்போ தான் தெரிஞ்சது இது ஏன் வரலை, ஏன் இந்த இதுக்கான ஒரு பெரிய ஒரு ஒரிஜினல் காமிக்ஸ் வரலை, ஒரிஜினல் கிராஃபிக் நாவல் வரலை அப்படின்னா அதை பற்றி அறிமுகம் செய்யறது கூட அவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. ஒரு டிசைனை ரெண்டர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அதில் அச்சில் இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷனாக இருக்கும். தற்காலிகமாக இப்போ என்னை போன்ற ஒரு சிறிய பதிப்பாளரும் அதை கொண்டு வரதுக்கு இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள், அதோடு போட்டி போடுகின்ற ஒரு யதார்த்த சிக்கல்கள்னு எல்லாத்தையும் கடந்து இன்று இரவு வரை ரொம்ப கடினமான ஒரு சூழல் தான் விஸ்வாவும் சந்திச்சிட்டு இருந்தார். ஸோ இந்த நன்னாள் வந்து விட்டது. ஸோ இனிமே நிறைய விஷயங்கள் வருங்கிற நம்பிக்கையோட நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். முதல்ல வரவேற்புரை வாங்குவதற்கு நண்பர் ரெபல் ரவி அவர்களை அழைக்கிறேன். அதற்கு முன்னதாக மன்னிக்கணும், விஸ்வா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் வரவேற்புரை கொடுக்க வரல, வாழ்த்துறை கொடுக்க தான் வந்திருக்கேன். ஏன்னா முதல்ல கிங் விஸ்வா என்ன சொன்னார்னா நன்றி உரை சொல்லிடுங்கன்னாரு. அது மாட்டேன், எனக்கு காலியாக இருக்கும், அங்கே பேச மாட்டேன். வாழ்த்துறையில் வரவேற்புனா எல்லாரும் இருப்பாங்க, நம்ம பேசிடலாம் அப்படின்னு கொஞ்சம் கூட்டத்தில் பேசலாமன்றதுக்காக ஆசை. விஸ்வா வந்து இது ஆக்சுவலாக பற்றி சொன்ன மாதிரி இது ஒரு தனி மனிதரை பற்றி தான் நம்ம அதிகமாக பேச போகிறோம். தனி மனிதர்கள் விஸ்வா, ஜீவகரிகாலன் இவங்களை பற்றி நம்ம அதிகமாக பேச போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா புத்தகங்கள் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க, அது கிடச்சிருக்காது நிறைய பேருக்கு. இப்போ ரொம்ப டைட்டான ஒரு சூழலை தான் அவர் பண்ணியிருக்காரு. ஒரு புத்தக பதிப்பாளர் வந்து இந்த காலகட்டத்தில் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிப்பார்ன்றதை நான் ஜீவகரிகாலனை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். பல விஷயங்கள். போன புக் ஃபேரில் என்னோட புக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார், சினிமாவும் கலைஞர் ஒன்று புக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார். அது அவரோட அன்பை காமிச்சது எனக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளவு கஷ்டங்களில் இந்த தொழிலை பண்ணிகிட்ருக்காருன்னு தெரிஞ்சது எனக்கு. அப்படிப்பட்ட சூழலில் இந்த புத்தகங்களை எல்லாரும் நிறைய பேர் வாங்கி அவங்கள ஆதரிக்கணும், பப்ளிஷர்ஸை ஃபஸ்ட்டு. அதுதான் நம்மளுடைய கருத்தாக இருக்க வேண்டும். அடுத்தது விஸ்வா பற்றி சொல்கிறப்ப, விஸ்வா வந்து எனக்கு ஒரு 7 வருஷமாக பழக்கம். அவர் வந்து ஒரு கனாய்சர் ஆஃப் ஆர்ட்ஸாக தான் எனக்கு தெரியும். என்னை பார்த்தப்ப வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன். வீட்டில் வந்து நான் அந்த காலத்தில் ஜெமினி சினிமா ஆசிரியராக இருந்தேன் 5 வருஷம். அந்த புத்தகங்கள்லாம் பழசெல்லாம் இருந்துச்சு. அதை மொத்தமாக எடுத்துக்கிட்டான்னு கேட்டார், கொடுத்துட்டேன் அவர்கிட்ட. ஏன்னா அந்த புத்தகங்கள் அவர்கிட்ட இருந்ததுன்னா அது பத்திரமா இருக்கும் என்கிட்ட இருக்கிறத விட. அப்படி எல்லா புத்தகத்தையும் தேடி தேடி சேர்த்து வச்சு அந்த அறிவெல்லாத்தையும் கொட்டி தான் இந்த 7 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். இந்த 7 அப்படிங்கிற நன்றி. இந்த 7 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு எண் இல்லையா? சப்த சுரங்கள் 7 சுரங்கள் சொல்லுவோம். வானவில் 7, சப்த ரிஷிகள் 7, வாரத்தோட நாட்கள் 7. இந்த மாதிரி இந்த 7ல் ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அதே மாதிரி இது கரெக்டாக 7 புக்கில் வந்து நிற்கிது விஸ்வாவோடது. அது இயல்பாக அமைஞ்சது, அவராக தெரிஞ்ச நியூமராலஜிலாம் பண்ணலை. அதனால் அந்த 7 புத்தகங்களும் மிக சிறப்பான முறையில் தான் இருக்குது. நான் அதனோட பிடிஎஃப் காப்பிலாம் படித்தேன், பட் கொஞ்சம் கர்சரி தான் பண்ணேன். ஃபுல்லாக அவங்க வந்து டீப்பாக படிக்கலை. மங்கா பற்றி இதெல்லாம் பிரமாதமாக எழுதியிருக்கார். இந்த ஜாப்பனீஸ் ஆர்ட்ஸை பற்றி சொல்கிறப்ப இந்த காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் சொல்லுவேன், இந்தியாவிலேயே இவருக்கு விஸ்வாக்கு ஈக்குவலான அத்தாரிட்டி யாருமே இல்லைன்னு தான் எனக்கு தெரியுது. காமிக்ஸோ எந்த கிராஃபிக் புக்ஸாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும். நான் ஒரு புக்கு ஒன்று பார்த்தேன், அந்த புக்கோட பேரை மறந்துட்டேன். அது வந்து தடை செய்யப்பட்ட நூல், அது அதனால பேரை சொல்லவும் விரும்பலை. அதை படிச்சிங்களான்னு கேட்டேன், நான் படிச்சுட்டேன்ட்டார். அதையும் நானே தேடி தேடி எனக்கு வந்தது, அதை நான் படித்தேன். அதையும் அவர் படிச்சுட்டேன்ட்டார். அந்த அளவுக்கு தேடி தேடி படித்து அதை அறிவை சேர்த்துக்கிட்டு அந்த அறிவை இந்த 7 நூல்கள் வழியாக அவர் கொடுப்பதற்கு முனைந்திருக்கிறார். அதை நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கிட்ட இன்னும் ஒரு 700 புத்தகம் இருக்குது. இந்த 7 புத்தகம் வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க் தான். அவ்வளவு சிறப்பாக பேசிக்கிட்டே இருப்பார். காமிக்ஸை பற்றியோ இல்லை ஆனிமேஷன் பற்றியோ பேசிக்கிட்டே இருப்பார். அவ்வளோ விஷயங்கள் அவர் தெரியும். இவர் வந்து சினிமா உலகமும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா இவருக்கு இருக்க நாலேஜ் வந்து சினிமாவில் ஆனிமேஷனில் இவருக்கு இருக்க நாலேஜ் பல பேருக்கு இருக்காது. அந்த அளவுக்கு நாலேஜ் உண்டு. அதையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இலக்கிய உலகமும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். விஸ்வா மாதிரியான ரிசர்ச்சர்ஸ், ஆய்வாளர்கள் இன்று மிகவும் குறைவு. இந்த 7 புத்தகத்தையுமே நீங்கள் கீழே அந்த ரிசர்ச் ஃபார்மேட்டில் போட்டிங்கன்னா 7 டாக்டரேட் கொடுக்கலாம் அவருக்கு.
அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறார் ஒர்க்கு. அவ்வளோ ரிசர்ச் பண்ணி எழுதின புத்தகத்தை இவ்வளவு ஒரு அற்புதமான ஆய்வு நூல்களை நாம் ஆதரிக்க வேண்டும். மக்களிடம் இந்த புத்தகத்தை கொண்டு போய் நம்ம சேர்க்குவதன் மூலமாக ஜீவகரிகாலனும் விஸ்வாவும் இதுபோல பல பேரும் வருவதற்கான வாய்ப்பு அமையும் என்று கூறி விஸ்வாவுக்கும் ஜீவகரிகாலனும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். ஸ்டேஜோடைய டிஸ்கம்ஃபோர்ட் இருக்கும், அதனால் ஆமாம் ஃப்ரண்ட்டில் சொல்லிக்கோம். முதலாவது நூலான தலை சிறந்த கிராஃபிக் நாவல்கள். இந்த புத்தகத்தை வெளியிட்டு சிறப்பு செய்ய இருப்பவர் ஓவியர் ட்ராட்ஸ்கி மருது அவர்கள். இந்த முதல் புத்தகத்தை பெற்றுக்கொள்ள இருப்பவர்கள் விஸ்வா அவர்களுடைய தாயார் லோகநாயகி தேவராஜ் அவர்கள். கொஞ்சம் இரண்டாவது புத்தகமாக தமிழ் சிறுவர் இலக்கியம். இந்த நூலை வெளியிட்டு சிறப்பு செய்ய பப்பாசியின் தலைவர் திரு கவிதா சொக்கலிங்கம் அவர்களை அழைக்கிறேன். இந்த நூலை கவிதா சொக்கலிங்கம் அவர்கள் வெளியிட வேடியப்பன் அவர்கள் பெற்றுக்கொள்வார். மூன்றாவது நாவல் கிராஃபிக் நாவல்களின் அறிந்து கொள்ள வேண்டிய ஆளுமைகள். இந்த நூலை இயக்குனர் திரு பொன்வண்ணன் அவர்கள் வெளியிட விஸ்வாவின் நண்பரும் பெயரிலேயே தயாள மனதை கொண்ட தயாளன் அவர்கள் பெற்றுக்கொள்வார். இவரை பற்றியும் ஒரு முக்கியமான கட்டுரையை விஸ்வா இந்த சீரீஸில் எழுதியிருக்கிறாரு. அதை நீங்கள் வாசித்து அவருடைய அந்த தயாளம் என்னங்கிறத தெரிந்து கொள்வீங்க. தலை சிறந்த இந்திய கிராஃபிக் நாவல்கள் பாகம் 1. இந்த நூலை இயக்குனர் விஸ்வா அசோகன் சார் அவர்களை மேடை கலைக்கிறேன். சார் வாங்க சார். இந்த நூலை நீங்கள் தான் வெளியிடுறீங்க. விஸ்வாவின் நண்பரான ஓவியர் அஜய் அவர்கள் பெற்றுக்கொள்வார். அடுத்ததாக காமிக்ஸ் உலகின் திருப்பு முனைகள் சித்திரமும் சரித்திரமும் என்கிற புத்தகத்தை பேராசிரியர் கல்யாணராமன் அவர்கள் வெளியிட திரு ரெபல் ரவி அவர்கள் பெற்றுக்கொள்வார். ஜப்பானிய மாங்கா காமிக்ஸ். இதை இயக்குனர் ரவிக்குமார் சார் அவர்களை மேடை கலைக்கிறேன். இந்த நூலை ரவிக்குமார் சார் அவர்கள் வெளியிட யுவகிருஷ்ணா அவர்கள் பெற்றுக்கொள்வார்.
இந்த சிறுவர்களுக்கான உலக புத்தக அலமாரி, இந்த புத்தகம் வந்து பதிப்பாளர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கைட்லைன் தான். இன்னும் பெரும்பாலான புத்தகங்கள் வெளிவரவில்லை. இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு கவிஞரும் இதழாளரும் பாடலாசிரியரும் இப்போது நடிகருமான திரு ரமேஷ் வைத்திய அவர்களை வெளியிடுவதற்காக இருக்கிறோம். இந்த நூலை சுட்டி விகடன் கணேசன் சார் அவர்கள் பெற்றுக்கொள்வார். இவ்வளோ நேரமும் ஏதோ தீவிர இலக்கிய புத்தகம் வெளியிடுற மாதிரியே இருந்தது. நண்பர்களை வந்து சிறப்பு பிரதிகள் வாங்கிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முன்னாட ஒரு சிறப்பு செய்தின்னு சொல்லியிருந்தோம்ல, இதே புத்தகத்தை நாங்கள் வந்து டிஜிட்டல் பிரிண்ட் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜியை வந்து எப்போவுமே மதிக்கக்கூடியவர்கள் தான். அது எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் ஆரம்பித்தது தான். ஏன்னா அதுதான் வந்து நம்ம வந்து கம்மியாக போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. ஆனால் அது எங்களுக்கு எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் ஆனது அப்படின்னு சொன்னதை நாங்கள் யாரும் திரையில் அடுத்த ஒரு ப்ரோக்ராமாக பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, இதோடைய வண்ணப்பிரதி, ஏன்னா இது வந்து சும்மா ஒரு டம்மி தான். இந்த வண்ணப்பிரதியும் அநேகமாக காமிக்கானுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் காமிக்கானுக்கும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸ்டாலுக்காக. ஸோ அது நடக்கும் பட்சத்தில் வண்ணப்பிரதியும் வரப்போகுது. அதுக்கான இந்த மாதிரி பிரதியை வந்து வெளியிடும்படி எழுத்தாளர் செல்வேந்திரன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிரதியை பெற்றுக்கொள்வதற்காக இயக்குனர் ஸ்ரீகணேஷ் அவர்களை விஸ்வா நீங்களும் இருக்கணும். கிட்டத்தட்ட 7 புத்தகங்கள் ஒரே சமயத்தில் 1000 காப்பிகள்லாம் அடித்து கொண்டு வரோம்னா பட்ஜெட் 20-25 லட்சம் பக்கம் வந்தது. அதனால் அந்த சாத்தியம் கிடையாதுங்கும் போது இந்த காமிக்கான் அது எப்படி நடைபெறுது, அதோடய மெக்கானிசம் கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டதுனால இதை வந்து நம்ம ஒரு கம்மியான பிரிண்ட்லேயே இந்த புக்கை வந்து உண்மைக்கே இந்த புக்கோட ஐடியா வந்து பேசிக்காக இதை பற்றிய புரிதல்களை உருவாக்குறது தான். அதை தாண்டி இந்த புத்தகம் வண்ணப்பிரதியாகவும் வேணும்னு நினைக்கக்கூடிய பல பேர் உண்டு. நான் கலர்லேயும் வச்சுக்கிறேன், எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் வச்சுக்கிறேன், எனக்கு கலரும் வேணும்னு சொல்கிறாங்க. சேல்ஸ் ஆரம்பிச்சிருச்சு, யாரோ ஒரு செட்டு வாங்கிட்டாங்க, நன்றி. இதுதான் பெரிய இது. எந்த மீட்டிங் போனாலும் பாருங்க, பேச்சே நின்று போச்சு எனக்கு. நல்ல சகனம் தான். சரி, அப்படி அந்த வண்ணப்பிரதி வந்து வரும். அது வந்து ஒரு ஷார்ட் ரனில் தான் வரும். அது ஒவ்வொரு வருஷமே நம்ம இது பண்ணிக்கலாம். அதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ சொல்லப்போனால் டிசம்பர் 6ஆம் தேதி ஒரு தமிழில் முதல்ல ஒரு கிளாசிக் புக் வந்து கிராஃபிக் நாவலாக வருது. ஸோ அந்த மாதிரி வாடிவாசல் வருது. ஸோ அது ரொம்ப ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியான இதாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வருதுன்னா இந்த திருப்பு முனைகளில் சேர்க்குறதுக்கு ஒரு பாயிண்ட் வரும். அது மாதிரி ஏற்கனவே நாங்கள் பேசுகிற மாதிரி அந்த வேறு சில கட்டுரைகள்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு. அந்த சாத்தியங்கள்லாம் இந்த தொழில்நுட்பத்தில் ரொம்ப இருக்கிறதுனால இந்த நீட்டி முளைச்சிக்கிறது என்னென்னா, இது ஒரு டம்மியாக தான் ரிலீஸ் பண்ணுறோம். பொறுத்தளவும் நீங்கள் புக் ஃபேரில் இதுக்கான ஒரு முன்பதிவுக்கான ஆப்ஷன் கொடுக்கும்போது நாங்கள் அது ஒரு நல்ல ஒரு இதில் கொண்டு வருவோம். நல்ல டிஸ்கவுண்ட்டில் டைரெக்டாகவே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த நண்பர்களில் அந்த சிறப்பு பிரதிகள் பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கிறேன். முதலில் இயக்குனர் திரு சிவகுமார் அவர்கள். வணக்கம். நண்பரும் ஊடகவியலாளருமான திரு பரிசல் அவர்கள். சிறப்பு பிரதிகளை வழங்கும்படி திரு கவிதா சொக்கலிங்கம் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நியூஸ் எடிட்டர் நெல்சன் சேவியர்கள் அவர்கள். நெல்சன் சேவியர் வந்து விஸ்வாவுடைய ஒரு கதாபாத்திரமும் கூட. ஒரு சிறப்பு என்னென்னா, விஸ்வாவுடைய கதாபாத்திரங்களில் ஒருவராக நெல்சன் சேவியர் இருக்கிறாரு.
அது பற்றிய அறிவிப்பு எல்லாமே பிற்பாடு வரும். அடுத்ததாக நியூஸ் ரைட்டர் திரு கார்த்திகை செல்வன் அவர்களை. அடுத்ததாக ஒன் இந்தியா டிஜிட்டல் எடிட்டர் திரு உமா மகேஷன் அவர்களை அழைக்கணும். அவருக்கு சிறப்பிரதிகளை வழங்கும்படி மருது அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். ஓகே சார். எழுத்தாளர் காளிபிரசாத் அவர்கள். ஆமாம். திரு அரவிந்தாக்ஷன் அவர்கள். திரு அதிஷா அவர்கள். டாக்டர் குரு புரோனோ அவர்கள். அடுத்து சிறப்பிரதிகளை பேராசிரியர் கல்யாணராமன் அவர்களை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரமேஷ் வைத்திய அவர்கள். அவர் வெளியிட தான் செஞ்சார், வாங்கலை. அடுத்து டாக்டர் சதீஷ் அவர்கள். மறுபடியும் ஒரு இடைச்செருளாக வந்து இதை தொடர்ந்து கொள்கிறேன். இப்போதைக்கு வாழ்த்துறை திரு பபாசின் தலைவர் திரு கவிதா சொக்கலிங்கம் அவர்கள் தொடங்கும். முதல்ல அந்த பறவைகளுக்கெல்லாம் ஒரு சரணாலயம் தேவைப்பட்டது நம்ம வேடந்தாங்கல். அந்த வேடந்தாங்கல் மாதிரி இந்த டிஸ்கவரி புக் ஷாப் வேதியப்படம் நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா பெரிய பெரிய அரங்குகளுக்கு பணம் கட்டி இது மாதிரி சின்ன இதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியல. அது வேதியப்பன் சாத்தியமாக்கிறேன். உண்மையிலே வேதியப்பன் நம்ம பாராட்டுறேன். பெரிய முயற்சி இது. பிரபஞ்ச நாரங்கம் ஜெயகாந்தர அது இங்கே வச்சு ஒரு கூட்டம் போடுறாரு, இதெல்லாம் பண்ணுறாரு. எல்லோரும் கலந்து ஈஸியாக கலந்துக்க முடியுது. அதுக்கப்புறம் ஜீவ கரிகாலரை நான் பாராட்டணும். அவருடைய முயற்சி, உழைப்பு, சாதாரணமாக எந்த ஒரு விஷயத்தையும் அதுக்கான பெரிய முயற்சி எடுத்து அதை வெற்றிகரமாக முடிக்கிறவர் தூங்கவே மாட்டார். எனக்கு கனையாளி ராஜேந்திரன் சார் மூலம்தான் அவர் பழக்கம். அவருடைய போன வருஷம் அவருடைய அந்த மகாராஜனுடைய மொத்த சிறுகதை தொகுப்பையும் வெளியிட்ட நிகழ்ச்சியிலையும் நான் கலந்துக்கிட்டேன். அவரை நான் ரொம்ப பாராட்டுறேன். எங்களுக்கு ஜெயகாந்தனையும் அசோகமித்திரனையும் கந்தசாமியும் பிரபஞ்சனையும் இது மாதிரி எழுத்தாளர்களோடு தான் நாங்கள் எங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருந்தது. அதிலெல்லாம் மொத்த தொகுப்பாக கொண்டு வந்தோம். இப்போ டிஜிட்டல் உலகமாக போயிடுச்சு. புத்தகம் பிரிண்டிங்கில் படிக்கிற இது வந்து குறைஞ்சி போச்சு, ரொம்ப குறைஞ்சி போச்சு. இங்கே இல்லை, உலக அளவிலேயே ரொம்ப குறைஞ்சி போச்சு. நாங்கள் பல முயற்சிகள் எடுத்துக்கோம். இந்த புத்தக கண்காட்சி தலைமை தாங்குகின்ற பொறுப்பு என்னிடம் இருக்கிறது. அந்த வேலைகளுக்கு நடுவில் நான் இங்கே வந்துடு காலையில் நான் அங்கே போயிட்டு தான் ஒவ்வொரு சாருக்கு நம்பர் போட சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு ஸ்டிக்கர் ஓட்ட சொல்லிட்டு ஒரு சார் ஃபோன் பண்ணணும்னு ஒழியாத பல நெருக்கடியான ஒரு நேரத்தில் தான் நான் இங்கே வந்திருக்கேன். இது அவருடைய முயற்சி வெள்ளலும் புது புது விஷயங்களை நோக்கி பயணிக்கிறார் அவர். இப்போ எல்லாம் புத்தகம் இருந்தால் தான் இன்றைக்கி என்ன அப்படின்னு எல்லாம் காமிக்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரி காமிக்ஸ் நம்மளும் ஒரு புத்தகம் ஒரு 5 புத்தகம் கொண்டாடுறோம். இந்த புத்தக கண்காட்சி நாங்களும் காமிக்ஸ் வடிவில் டபுள் கிரவுண்டில் ஒரு 10 புத்தகங்கள் கொண்டு வர முயற்சி பண்ணுறோம். ஒரு 6-7 புத்தகம் அதை கொண்டு வந்துடும். அப்படிங்க அதெல்லாம் ஃபுல் கலர். அதை முயற்சி பண்ணுறோம், நாங்களும் முயற்சி பண்ணுறோம். அது ஏதோ நடக்குது, நம்மளும் அதில் கலந்துக்கணுமே எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு இந்த அவருடைய நல்ல முயற்சிக்கு
ஆசிரியர் கிங் விஸ்வா அவர்களையும் இங்கு வந்திருக்கும் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றியும் வணக்கம் கூறி என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணங்கிட்டு சென்றிருக்கிறார் பேராசிரியர் அவர்கள். அவர் குறிப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம்தான், இது ஏன் இந்த ஒரு வழக்கமான நாவலுடைய சைஸ்லேயே வந்திருக்கு அப்படின்னு. அது துறையில் இருப்பவர்களுக்கு தெரியும். இந்த சைஸை தவிர வேறு எந்த சைஸும் சந்தைக்கு கொண்டு போகணும்னா மினிமம் கேரண்டீடான ஒரு புத்தக எண்ணிக்கை பார்த்தீங்களா, அவ்வளோ ஒரு நம்பர்ஸ் விற்கணும். அந்த மாதிரியான விற்பனைக்கு காமிக்ஸே போகலைங்கிறதுனால தான் இந்த புத்தகமே கொண்டு வந்திருக்கோம். இந்த புத்தகத்தோடு கொண்டு வந்ததே அவ்வளோ எக்ஸ்பிரிமெண்டலாக புத்தகங்கள் கொண்டு வர வைக்கணும் அப்படிங்கிறதுனால தான். அதனால் இந்த ஃபார்மேட்ஸ் இதில் தான் வரும். கட்டாயமாக அவர் ஏற்கனவே கிராஃபிக் நாவல்கள் முயற்சிகள் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அவர் எனக்கு இந்த மருது சகோதரர்கள் பற்றி சொன்ன கிராஃபிக் நாவல்கள் அவருடைய நண்பர்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவங்களையும் நம்ம இப்போ ஒரு கௌரவப்படுத்தலாம். நம்ம இலக்கியத்துக்குள்ளே தான் நேரடியாக அந்த மாதிரியான சால்வைகள்லாம் பொத்திக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் நண்பர்களை நீங்கள் இந்த புத்தகத்துக்கு உதவுனவங்களை நீங்களே கூப்பிட்டா அவங்களுக்கு நம்ம சிறப்பு விருந்தினர்களை கௌரவப்படுத்தலாம். வாங்க. இந்த விஸ்வா, இந்த முயற்சி ஒரு தனிப்பட்ட முயற்சி இல்லை. நான் நன்றி உரை சொல்லும்போது டீட்டெயிலாக எல்லாருமே சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா, சின்னஞ்சிறு கோப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் இருக்கிறார், சரிங்களா? மயிலாடுதுறையை சேர்ந்த அவர் மாதிரி ஒரு கலெக்டர், அவர் மாதிரி ஒரு ஆர்வலர் பார்க்கவே முடியாது. என்னுடைய சிறுவர் இலக்கிய ஆளுமைகள் புத்தகத்தை அவருக்கு தான் நான் டெடிகேட் பண்ணியிருக்கேன். திருவண்ணாமலையில் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் இருந்தார், டாக்டர் செல்வம். அவர் சமீபத்தில் தவறிட்டார் கோவிட் டைமில். அவருக்கும் மயிலாடுதுறை சின்னஞ்சிறு கோபு சாருக்கும் இது பண்ணியிருக்கேன். சின்னஞ்சிறு கோபு சாரை நான் எப்படி பார்த்தேன்னா, லயன் காமிக்ஸ் 1987 தீபாவளி சூப்பர் ஸ்பெஷல் இதழுக்காக ஒரு வாசகர் கடிதம் அவர் எழுதியிருக்காரு. வடுக விருட்சியூர் ஆர் அமுதா அப்படின்ற பேரில் ரத்தப்படலம் 2வது பாகத்தில் ஒரு முழு பக்க ஓவியத்தை, ஹெலிகாப்டர் ஒன்று பறந்துட்டு இருக்கும், கீழே நீர் இருக்கும், அதில் கொக்கு இருக்கும். இந்த ஒரு ஓவியத்தை பற்றி ஒரு வாசகர் கடிதம் எழுதி நான் இந்த கதையை படிக்கிறத விட இந்த அளவுக்கு ரசித்து ஒரு மனிதர் எழுதியிருக்காரே, அந்த மனிதர் யார் அப்படின்னு சொல்லி தேடி 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 அவரை ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்சி அவர் என்னுடைய கட்டுரைகளை படித்துட்டு அவர் பேசி பழகி அப்படிப்பட்ட ஒரு எனக்கு ஒரு வழிகாட்டியாகவே அவர் இருக்கார் அவர். ஸோ சின்னஞ்சிறு கோபு சார், மேடைக்கு வாங்கலாம் ப்ளீஸ். ஆமாம். அடுத்ததாக அகைன் நன்றி உரையில் அவரை பற்றி டீட்டெயில்டாக சொல்லுவேன். இருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், ரசனை சார்ந்து ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த அதே தளத்தில் பேசுறதுக்கு மருது சார் இதை என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார். 1980களிலிருந்து நான் கிராஃபிக் நாவல் பற்றி பேசுறதுனாக்கா கேட்கறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, ரசிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்லுவார். நான் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லுவேன், அப்படிப்பட்ட நண்பர்கள் உங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்க உங்களை கொலையே பண்ணாலும் நீங்கள் அவங்கள மன்னிச்சிடுங்க. ஏன்னா அந்த மாதிரி ரசனை உள்ள ஆட்கள் இங்கே இல்லவே இல்லை. எனக்கு ஒரு 3 நண்பர்கள் அப்படி வாய்த்திருக்காங்க, சரிங்களா? அதில் முதல் நண்பர் பார்த்தீங்கன்னா தயாளன் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் அவரை பற்றி ஒரு கட்டுரையை நாங்கள் எழுதியிருக்கோம். தயாளன் சார் அவர் தான் தமிழ் காமிக்ஸை பற்றி முதல்ல ஆன்லைனில் எழுதியவர். அவர் என்னுடைய வழிகாட்டி, என்னுடைய குரு, என்னோட மென்டார், எவ்ரிதிங். இவர் அந்த கட்டுரை நீங்க படிக்கணும். ஒரு 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி லயன் முத்து காமிக்ஸை மறுபடியும் கொண்டு வர வச்சவர் இவர். இவரை பத்தி ஒரு கட்டுரை இருக்குது. ஆமா, அவரை பத்தி ஒரு முக்கியமான கட்டுரை இருக்கிறது, அதை நீங்க படிங்க, சரிங்களா? இல்ல அவருக்கு அந்த அரசியல் இதெல்லாம் பிடிக்காதுங்க. அதுதான். அடுத்ததாக அஜய் பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர், நன்றி அவரை பத்தி பேசுவேன். அவர் இந்தியாவின் டாப் 10 ஓவியர்களில் ஒருவர். நான் இதை கடந்த 10 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். அவர் என்னை விட மிகப்பெரிய சோம்பேறின்றதால அவர் வரையவே மாட்டேன்றார் அவரு. ஆனா இந்த மேடை அவருக்கு ஒரு உற்சாகம் கொடுத்து ராமன் சார் அவர் ஒரு 2 அடி அடிச்சு அவர் வரைய சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்தியாவின் டாப் 10 ஓவியர்களில் இவர் ஒருவர். அண்ட் இன்னும் ஒரு நண்பர் இருக்காரு, நான் அவர் என்னுடைய வேண்டப்பட்ட விரோதின்னு சொல்லுவேன். நாங்க ஒரு 3-4 காமிக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். டாக்டர் சதீஷ் அப்படின்னு பேரு. நேற்று மருது சார் கிட்ட அவர் அறிமுகப்படுத்தும் போது நான் என்ன சொல்ல வந்தேன்னாக்கா, ஒசாமு தெசுகா ஒரு டாக்டரா இருந்து ஒரு ஓவியரா மாறினாருன்னு சொல்லிட்டு அந்த திறமை இவருக்கு இருக்கு. அகைன் ஒரு வாழைப்பழ சோம்பேறி, சரிங்களா? இருந்தாலும் அவர் வரைய ஆரம்பிச்சாருனாக்கா he will be தி பெஸ்ட் இன் தமிழ். செல்லம் தான் தமிழ்ல மிகச்சிறந்த காமிக்ஸ் ஓவியர். அவருக்கு அடுத்தபடியாக நான் பார்க்குற ஒரு டேலண்ட் இவர் தான். சார் தயவு செஞ்சு ஒரு 2 அட்வைஸ் கொடுங்க, 2 அடி அடிங்க, வரைய சொல்லுங்க சார் அவரை. சரிங்களா? நன்றி நன்றி.
இந்த புத்தகம் உருவாவதில் ஒரு மிக முக்கியமான பங்கு வகித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த புத்தகத்தை வடிவமைச்ச கோபு. சரிங்களா? அவர் வரல. ஆனா இந்த புத்தகத்தை வந்து நான் நடுவுல 2-3 இடத்துல வேணாங்க இந்த புக்கு போட வேணாம், அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் நான் அப்படி விடும்போது என்னை கையை பிடிச்சி இழுத்து அடிச்சு உதைச்சு இந்த புத்தகத்தை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்காக திருவண்ணாமலையில் உதித்து எங்களுடைய சூரியன், கவிஞர், அன்பு தம்பி, நண்பர், இளைஞர், சின்ன குழந்தை திரு வேதநாயகம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இவருடைய போட்டோ நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. தமிழின் மிகச்சிறந்த ஆளுமைகளில் ஒருவராக வரக்கூடியவர், ஆனால் அமைதியாக இருக்கிறார். இந்த புத்தகம் உருவாவதில் எனக்கு எவ்வளவு பங்கு இருக்கிறதோ, ஜீவாவுக்கு எவ்வளவு பங்கு இருக்கிறதோ அதை விட 2 மடங்கு அதிகமான பங்கு கொண்டவர் வேதநாயகம். அடுத்ததாக அன்பு நண்பர் காளி பிரசாத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சென்ற ஆண்டு என்னுடைய தந்தை தவறிவிட்டார். ஒரு டிப்ரெஷன்ல இருந்த நான், கடுமையான மன உளைச்சல் இருக்கும்போது என்னை அழைத்து கிராஃபிக் நாவலை பற்றி பேசுவதற்காக ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்து அந்த மன உளைச்சலிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்த அன்பு நண்பர் காளி பிரசாத். நன்றி. எப்படி இருந்தாலும் நிறைய விஷயங்கள் மறந்துடுவோம். ஓரளவுக்கு முன்கூட்டியே ஞாபகம் வச்சு செட் பண்ணோம், மேல் பண்ணோம். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்கும்படி பாக்கெட் நாவல் அசோகன் அவர்களை அழைக்கிறேன். ஒரு 2 நிமிடம். நான் வாழ்த்துறை வழங்குவதற்கு வரவில்லை, புத்தகத்தை வாங்கத்தான் வந்தேன். முதல் செட் எனக்கு கொடுத்து அதற்குடைய காசை வாங்கிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் புத்தக வெளியீட்டு விழாவிலே புத்தகம் வாங்குவதென்றால் நான் உடனே சரி என்பேன். ஏனென்றால் முத வந்து வியாபாரம் பண்ணுறப்ப காசு கொடுத்து வாங்கினா அது நல்லா சுபிட்சமாக இருக்குங்கிறதுனால நான் அந்த ஒரு செட்டை வந்து காசு கொடுத்து வாங்கிக்கிறேன். 40-50 வருஷமாக என்னை வளர்க்குறதே இந்த பத்திரிகை துறை தான், வாசகர்கள் தான். அந்த வாசக தெய்வங்களை வந்து நம்ம கும்பிட்ற மாதிரி நம்மளும் அந்த புத்தகத்தை வெளியிடுறப்ப நம்மளும் ஒரு வாசகனாக நேசகனாக இருந்தால் தான் அந்த புத்தகத்துடைய படிப்பு அறிவும் அந்த படிக்கிற ஆர்வமும் வளரும். இந்த விஸ்வா வந்து அவருக்கு நான் ரசிகன், எனக்கு அவர் ரசிகர். ஏன் அப்படின்னா அவருடைய அந்த குரூப் புக்கு இதில் வந்து என்னை வந்து அட்மினாக வச்சுருக்காருன்னா அப்போ என்னை எவ்வளோ தூரம் அவர் வச்சுருக்காருங்கிறது பார்த்துக்கங்க. அவர் மாதிரி ஒரு அறிவாளியும் ஒரு டெடிகேஷனான ஒரு பர்சனை உலகத்தில் அவங்க சொன்ன மாதிரி பார்க்கவே முடியாது. எதை கேட்டாலும் உடனே அதுக்கான ஒரு டீட்டெயிலோட ஆதாரத்தோடு கையில் வச்சுருப்பார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இருந்தப்ப அவங்கள பற்றி ஒரு கதை போடணும் அப்படின்னு தேடுறப்ப அண்ணே நான் தரேன் அப்படின்னு மறுநாளே வந்து கொண்டாந்து கொடுத்துட்டாரு. இப்படி ஒவ்வொரு இதாக இவர் வந்து வெறும் காமிக்ஸில் மட்டும் கிடையாது, பத்திரிகை துறையில் எல்லா விஷயத்தையும் வந்து கரைச்சி குடித்து ஆனால் பெருசாக காட்டிக்காமல் அந்த ஒரு ஆளுமையோட நான் வந்து செஞ்சு மறந்து போன விஷயத்தெல்லாம் முல்லை தங்கராஜனுக்கு எனக்கு என்ன உறவுங்கிறது அவருக்கு தெரியும். நானும் ஒரு காமிக்ஸ் ஆரம்பித்தேன், சக்தி காமிக்ஸ்னுட்டு. இதே முத்து காமிக்ஸோட அந்த முதலாளி சவுந்தரராஜி கூட அது என்னமோ தெரியல அப்படியே விட்டு போச்சு. இவர் பண்ணுறதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஓ நம்ம இதை விட்டுட்டோமே, இந்த காமிக்ஸ் உலகத்தையே நம்ம விட்டுட்டோம், நம்ம எவ்வளோ சாதிச்சிருக்கோம், ஆனால் இதில் வந்து கொஞ்சமாக யோசிக்காமல் விட்டுட்டோமே. அதனால் கோச்சிக்காதீங்க, நான் கூட ஒரு காமிக்ஸ் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கிறேன். அது இது போட்டியும் கிடையாது. நீங்கள் வந்து என்னுடைய நீங்கள் சொன்ன மாதிரி மென்டோர் மாதிரி என்னோடய வழிகாட்டியாக கூட இருக்கலாம். பெரியவங்களும் படிக்கலாம். கரெக்டு. இது மாதிரி ஒரு சின்ன தப்பான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, அந்த இரும்பு கையை வந்து இன்னும் அந்த ப்ரொஃபஸர் சொன்ன மாதிரி எனக்கு இன்னும் அந்த கை போனது, கரண்ட் போக 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 அப்படி வர்றது, அவன் உயிர் வர்றது, இது மட்டும் இருக்கே தவிர அந்த கதை நினைவில் இல்லை. ஆனால் அந்த கை மட்டும் நினைவில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வருது. மணிவண்ணன் சார் சொன்ன மாதிரி சின்ன பசங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம் இருந்துக்கிட்டு இருக்கு. நான் வந்து அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதுக்கு வந்து விஸ்வா தான் எனக்கு உதவி பண்ணணும். இது வந்து வியாபாரம் கிடையாது, இது வந்து ஒரு ஒரு கூட்டு முயற்சி மாதிரி நினச்சிக்கிட்டேன். எனக்கு வந்து இதில் இப்போ லாபம் அப்படின்லாம் வேண்டியதில்லை. அது என்ன சொல்கிறாரோ அதை செய்ய தயாராக இருக்கிறேன். அவருடைய காமிக்ஸ் இதுக்கு நான் வந்து ஒரு ஜனரஞ்சகமாக 10 ரூபா 20 ரூபாய்க்கு கொடுக்குறதா இருந்தால் என்னால் தான் முடியும். அதுக்கு நான் உதவி பண்ணுறேன். நீங்கள் அதை படிக்கிறதுக்கான நல்ல சிறு சின்ன கதைகள்லாம் கொடுங்க, நம்ம போட்டு
நீங்களே அது பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நான் என்னை வந்து பெரிய பெரியவங்களாம் இருக்கிறப்ப என்னை கூப்பிட்டு இவ்வளோ கௌரவப்படுத்துறதுனால நான் விஸ்வாவுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் என்னுடைய நண்பர் மட்டியில் என்னோட சகோதரன் மாதிரி நல்ல ஆரோக்கியமாக ஆயுளோடையும் இந்த துறையில் அவர் நிறைய சாதிக்கணும். அதுக்காக நான் என்னுடைய கடவுளை நான் வேண்டிக்கிறேன். அதாவது அண்ணன் அசோகன் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கெட் நாவல் கிரைம் நாவலுடைய சூப்பர் ஸ்டார் எடிட்டர் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்ஜி ராஜ் சாரோட பையன் அப்படின்னு தான் அவருக்கு தெரியும். எனக்கு அது முயல் எல்ஜி ராஜ் சார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழில் சிறுவர் இலக்கிய புத்தகங்களில் முயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் கொண்டு வந்தார் அவர். அந்த முயலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு இதழின் அட்டைப்படத்துலையும் முயல் தான் இருக்கும். ஒரு முயலை நீங்கள் அது எத்தனை வேரியேஷன்ஸில் உங்களால் முயலை வரைய முடியும், எத்தனை கலரில் உங்களால் கொண்டு வர முடியுன்றது அவர் தான் நமக்கு காட்டினார். அவர் தமிழில் ஆர்கனைஸ் செய்யப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சிறுவர் இலக்கிய புத்தகங்களில் முயலும் ஒன்று. ஸோ எல்ஜி ராஜ் சாரோடைய பையனாக நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே அசோகன் சாருக்கு, அசோகன் அண்ணனுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய எல்லா முயற்சிகளுக்கும் 200% பங்களிப்பு உண்டு. நிறைய தகவல்களை, நமக்கே தெரியாத தகவல்களை சொல்லிக்கிட்டே இருப்பார். சில சமயம் பார்த்தா என்னை பற்றிய தகவல் உங்களுக்கே தெரியாத ஒரு தகவல்னு சொல்லிடுவார். அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் ஏன் வந்து நிறைய பேர் OO7 வச்சிங்க, அந்த 7 புத்தகங்கள்லாம் 7 வைக்க வேண்டியது, இது என்ன சேட்டை அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அவருடைய உடையும் பாருங்கள், இவர் பண்ணுற வேலையும் பாருங்கள். அது மாதிரி இது தகவல்களை வந்து நிறைய திரட்டி சொல்லுவார். அதில் தான் விஸ்வாவுடைய இன்னும் அடுத்ததாக இந்த நூல்கள் குறித்தும் இந்த வெளியீடுகள் குறித்தும் பேசுவதற்காக இயக்குனர் ஸ்ரீகணேஷ் அவர்களை அழைக்கிறேன். ஒரு வாழ்த்துறை. அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் உடம்பு சரியில்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு விஸ்வானனை வந்து ஒரு 15 வருஷமாக தெரியும். எனக்கு காமிக்ஸ் புத்தகங்களை அது மூலமாக தான் விஸ்வானன் அறிமுகமானார். முதல்ல அவர் அப்பையிலேருந்தே அவர் காமிக்ஸ் புத்தகங்களை பற்றி அவ்வளவு தகவல்கள், அவ்வளவு அவரே பிரிண்ட் எடுத்து நிறைய முக்கியமான கிளாசிக்ஸை திருப்பி கொண்டு வரணும்னு அவ்வளோ உழைப்பு இருக்கிறவர். அதே மாதிரி எனக்கு மருது சாரை இங்கே பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நான் ஏன்னா மருது சாரோட ஒர்க்கு எல்லாம் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன், படிச்சிருக்கேன். எனக்கு மருது சாரை நேரில் பார்க்க முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் படிக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ இந்த புத்தகம் பிரிண்ட் ஆகி வந்தவுடனே கண்டிப்பாக எல்லாத்தையும் வாசிச்சிருவேன். மனமார்ந்த வாழ்த்துக்கள். நூல்களை வெளியிட்டு சிறப்பு செய்த இயக்குனர் ரவிக்குமார் அவர்களை அழைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல அசோகன் சார் வந்து ஒரு முயற்சி செய்கிறேன்னு சொன்னதும், அடுத்து நீங்கள், ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஜாயிண்ட் எஃபோர்ட்டில் மட்டும்தான் இதை பண்ண முடியும். என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த காமிக்ஸ் கிராஃபிக் நாவல்களை ஒரு ஈக்கோ சிஸ்டத்தோடைய அப்போ தான் ஃபுல்ஃபில் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு பதிப்புத்துறை சார்ந்த ஒரு ஈக்கோ சிஸ்டம் அப்போ தான் முழுமை அடையும். அந்த சூழல் வந்து ரொம்ப பூர்த்தியானதாக இருக்கும். அப்போ தான் வாசகர்களாக இருக்கட்டும் எல்லா விதத்துலையும், நம்ம இவ்வளோ தூரம் கல்வி அறிவு பெற்ற மாநிலம் நம்ம சக மாநிலத்தோட பார்க்கும்போது கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு தான் புத்தக விற்பனையும் நமக்கு இதெல்லாம் இருக்குது. இந்த துறை வந்து முழு நேர எழுத்தாளர், முழு நேர பதிப்பாளர்னு சொல்கிறதுக்கே முடியல சார். அந்த மாதிரி இருக்கிற சூழலில் இந்த வரவு கட்டாயம் பல திருப்பு முனைகளை, இந்த நிகழ்ச்சியே இந்த கட்டுரைக்குள்ளே வரணும், இந்த தொகுப்புக்குள்ளே வரணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிறேன். தொடர்ந்து பேசுகிறவர்கள் கொஞ்சம் சிற்றுரையாக இருந்தால் இன்னும், ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே ஓரளவுக்கு பேச வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் அவர் பொன்னன் சார் சொன்னது தான். எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் இந்த புத்தகத்துடைய ஒரு தூதுவராக அமையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இப்படி ஏற்பாடு பண்ணியிருந்தோம். எல்லாத்தையுமே தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசணும்னு சொல்லி தான் அழைத்திருந்தோம். அடுத்ததாக நண்பர்களுக்கு வணக்கம். இது ஒரு வலைப்பூக்களின் பொற்காலத்தின் நாயகர்களை சந்திக்கக்கூடிய ஒரு முன்னாள் மாணவர் சங்கத்தின் சந்திப்பு மாதிரியும் இருக்குது. எந்த அளவுக்கு காமிக்ஸ் வந்து எங்களில் தாக்கம் ஏற்படுத்தியிருக்குன்னா, லக்கி அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம்னு சொல்லலாம். அவர் யுவகிருஷ்ணாவாக மாறி 20 வருஷம் ஆனாலும் கூட இன்றைக்கும் தமிழ்நாட்டில் அவர் வந்து லக்கி லுக்குன்னு தான், நான் அவரை பார்த்தோன்னா லக்கி லுக் அப்படின்னு தான் எனக்கு மனசில் தோணுச்சு. அந்தளவுக்கு இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் காமிக்ஸுடைய இடம் இருக்குது. எனக்கு என்னுடைய மூளை கொதிப்பை அடக்கிறதுக்கு, அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற கடினமான சூழ்நிலையில் ஒரு நைட்டு கொஞ்சம் நேரம் காமிக்ஸ் படித்தா கொஞ்சம் இலகுவாக மாறுது. ஒரு ஒர்க்குக்கு முன்னாடி அதை செய்கிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கிறது காமிக்ஸ். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே ஜீவகரிகாலன் வந்து ஒரு சிப்பாயின் அடிச்சுவட்டில் அப்படிங்கிற ஒரு காமிக்ஸோடைய பெயரை உதிர்த்து நிகழ்ச்சி ஆரம்பித்தார்.
ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு நாவலாக அது இருந்தது. அந்த கிராஃபிக் நாவலை வாசிக்கும்போது வாசிச்சுட்டு உடனடியாக நான் அவங்கள தான் தொடர்பு கொண்டு இது யார் அப்படின்னு சொல்லும்போது இமீடியட்டாக லைக் இவர் கிங் விஸ்வா வந்து இந்த ஜெராங் ப்ரோட்டை பற்றி சொன்னார். அவர் ஒரு வரலாற்று ஆசிரியர், ரொம்ப காலம் கல்லூரியில் வேலை பார்த்துட்டு அப்புறம் வேலையெல்லாம் விட்டுட்டு ஊர் ஊராக சுற்றி எழுதின ஒரு அருமையான ஒரு நாவல். அதை படித்து பார்த்துட்டு நான் ரொம்ப பரவசத்தோட ஒரு பெரிய குறிப்பு எழுதி கமல் சாருக்கு இன்னும் பிற என்னுடைய சினிமா நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பிச்சேன். எவ்வளவு பிரமாதமான ஒரு பெரிய நாவலாக இருக்குது. ஒரு வியட்நாம் போருக்காக பிரெஞ்சில் இருந்து போகிற ஒரு போர் வீரன், அந்த வியட்நாம் மக்களுடைய நியாயத்தை உணர்ந்து அந்த படையில் சேர்ந்தார். அதுக்கு பேர் ராலி. யாரை எதிர்த்து சண்டை போட போகிறானோ அவங்ககிட்ட இருக்கிற நியாயத்தை உணர்ந்து அவனுக்கு ஒரு ஆளாக மாறுறது அப்படிங்கிறது. அப்படி மாறின ஒரு போர் வீரனுடைய ஒரு நீண்ட வாழ்க்கையை பற்றின ஒரு அருமையான ஒரு நாவலாக இருந்தது. அப்புறம் கிராஃபிக் நாவலை படிக்கக்கூடியவர்கள் குறைந்தபட்சம் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பேசும்போதோ எழுதும்போதோ போர் அடிக்காமல் குறைஞ்சபட்சம் ஒரு ஷார்ட்டை நல்லா வைக்கிற, ஒரு ஷார்ட்டை நல்லா கம்போஸ் பண்ணக்கூடிய ஆட்களாக கூட இருப்பாங்க அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் ஒரு இந்த கருங்கல் படியான் முயற்சியை பற்றி ரவி சார் சொன்னார். அது வந்து அதுவும் ஒரு புதுமையான ஒரு முயற்சியாக இருந்துச்சு. அது ஏன் கிங் விஸ்வா வந்து எந்த அளவுக்கு வேலை செஞ்சாருன்னா, நான் மையம் இதழ்களுடைய எல்லா பிரதிகளையும் தேடி எடுத்து அதை ஒரு தொகுக்கும் போது பல பிரதிகள் கிடைக்கல. வேறு தமிழ்நாடு முழுக்க வெவ்வேறு நூலகங்கள் இருந்தால் எடுத்தோம். இப்போ அதில் பாலகுமாரன் சார் வந்து எழுத, மணியன் செல்வன் சார் வந்து ஓவியம் வரைய கருங்கல் படியான் அப்படிங்கிற ஒரு கிராஃபிக் ஒரு நாவல் ஒர்க்கு. அதோட இன்னொரு ஐடியா என்னன்னாக்கா, அது காமிக்ஸாக வரும்போதே அதை திரைக்கதையாக்கி சினிமாவும் எடுக்கிறது அப்படிங்கிற ஐடியா தான். ஆனால் ஒரு 3 அல்லது 4 இதழ்களோடு அது நின்று போச்சு. அந்த மையமில் அது வரலை, அந்த தொடர் வரலை. ஆனால் இந்த தகவலை கூட கிங் விஸ்வா எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கும் போது சொன்னார், இப்படி இருந்தது இந்த புத்தகத்தில் அப்படின்னு. பிற்பாடு நான் அதை எடுத்து ஸ்கேன் பண்ணி அதில் சில போர்ஷன்ஸை மட்டும் அதை ப்ரிசர்வ் பண்ண முடிஞ்சுது. கிங் விஸ்வா வந்து இந்த காமிக்ஸ்கள், கிராஃபிக் நாவல்கள் மீது மிகுந்த அர்ப்பணிப்புணர்வோடு செயல்பட்டு தமிழுக்கு ஒரு பெரிய தகவல் களஞ்சியத்தை கொண்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு எப்படி தமிழ் விக்கிபீடியா தமிழ் அறிஞர்களுக்கான ஒரு களமாக இருக்குதோ, அதே மாதிரி காமிக்ஸுகளுக்கான ஒரு தகவல் களஞ்சியத்தை தான் அவர் இங்கே வெளியிட்டிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக டாக்டர் ப்ரூனோ அவர்களே ஒரு 2 நிமிடம். நான் நிறையெல்லாம் பேச போகிறதில்ல. ஒரே ஒரு விஷயம் வந்து நான் வந்து விஸ்வா சாரை பாராட்ட விரும்புகிறேன். என்னென்னா, அதாவது ஆவணப்படுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியுது, ஆனால் அதை வந்து நம்ம வந்து ஒரு புத்தக வடிவத்திலையோ இல்லைன்னா காட்சி ஊடகத்திலேயோ ஆவணப்படுத்தலைன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து தெரியாது. அதுக்கு பிறகு அவங்க வந்து அதை திரும்ப தேடி கண்டுபிடிக்கணும். அதற்காக செலவழிக்கப்படும் நேரமும் பணமும் அதிகமாகிக்கொண்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு சார் வந்து ஃபஸ்ட்டு நான் பாராட்ட விரும்புகிறது வந்து, இதை வந்து ஒரு ஆவணப்படுத்தும் முயற்சியாக இந்த நூல்களை கொண்டு வந்தது வந்து, இது வந்து ஒரு சமூக சேவை அப்படிங்கிற விஷயத்தில் நான் வந்து பாராட்டுறேன். இது வந்து பாயிண்ட் 1. 2வதாக, இப்போ எல்லாருக்குமே வந்து இந்த காமிக்ஸ் படிக்கும்போது அதோட பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருக்கும். ஆனால் ஒவ்வொரு காமிக்ஸுக்கும் நம்ம வந்து தேடி பிடிச்சி அது யார் என்னன்னு கண்டுபிடிச்சி படிக்கிறதுக்கான நேரமோ அல்லனா முனைப்பும் எல்லாருக்கும் இருக்கிறதில்ல. ஸோ இப்படி இந்த இது காமிக்ஸு இது ஃபேண்டம் வந்து யார் வந்து க்ரியேட் பண்ணா, யாரெல்லாம் ஆசிரியர்கள், முதல்ல அது எப்படி வந்து வந்துச்சு, பிறகு எப்படி மாறுச்சு, இந்த மாதிரி ஒவ்வொரு காமிக்ஸு பின்னால் இருக்க கதைகளை வந்து சார் பிளாகில் எழுதும் போதே நான் வந்து தீவிர வாசகன். ஸோ அந்த மாதிரியான, அதாவது ஒரு காமிக்ஸ் படிச்சுட்டு நமக்கு எழுதும் கேள்விகளுக்கு விடையாக ஒரு நூலை தந்திருக்கிறாரு. அதுக்காண்டி இன்னொரு பாராட்டுக்கள். அவ்வளவுதான். நன்றி. சொல்லப்போனால் இது மொத்தமாக அந்த சித்திரங்கள், காமிக்ஸ், கிராஃபிக் நாவலுடைய லேட்டிடியூட், லாங்கிடியூட், ஆல்டிடியூட் இந்த 3ஐயும் பதிவு பண்ணுறது தான் அவருடைய ஒர்க்காக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து உபப்பொருட்களாக தான் இதோடைய விளைச்சலாக தான் நம்ம வந்து இனிமேல் வந்து காமிக்ஸ்களை பார்க்க முடியும். ஆனால் அந்த காலத்தில் தான் நம்ம இருக்கோம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பெரும்பான்மையான பதிப்பகங்கள் வந்து இந்த ஆண்டு அந்த முயற்சியில் வந்திருக்காங்க. சார் கல்யாணராமன் சார் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா, பெரியார் பற்றிய கிராஃபிக் நாவல் வந்து 1 வருஷம் ஆச்சு. இதை வெளியிட்டிருக்க வந்து தமிழ் ஸ்டுடியோ அருண் வெளியிட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அது சொல்லும்போது இப்போ கீழடி குறித்து 2-3 புத்தகங்கள் வந்திருக்குது. ஏஐயில் பண்ணுறாங்க. ஸோ அந்த யுகத்தில் அதை சரியாக செய்வதற்கும் ஒரு வழிகாட்டியாகவும் இந்த புத்தகம் வந்து நிறைய விஷயங்களில் உதவும். முக்கியமாக அந்த ஆளுமைகள் புத்தகம் கோபு வரல, அந்த டிசைன் பண்ணதவருக்கு. அது சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே டிசைன் பண்ணிகிட்டு இருந்தார். நம்ம இதுக்காகவே யூனிக்காக நம்ம ஒரு ஸ்டைலில் ஃபார்மட் பண்ணிக்கோன்னு சொல்லி அவர் ஏற்கனவே
மேற்கத்திய புத்தகங்கள் வடிவமைக்கிறதுனால ஒரு ஸ்டைலை ஃபார்மேட் பண்ணிட்டார். அந்த ஒரு புத்தகத்துக்கு மட்டும்தான் கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு ஃபைனல் பண்ணுறதுக்கு. அந்த ஆளுமைகள் பண்ணும்போது ஒவ்வொரு கட்டையிலும் நின்று போயிடுவார். ஏன் இவ்வளோ ஸ்லோவாகுதுன்னு விஸ்வாவுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. என்ன காரணம்னா அவரும் ஒரு ஆர்டிஸ்ட், அவர் எம்எஃப்ஏ ஆர்டிஸ்ட் தான். அதை அந்த நம்மளாம் என்ன பண்ணுறோங்கிற ஒரு கேள்வியும் அது அந்த நம்ம என்ன வாசித்து லேஅவுட் பண்ணும்போது புத்தகம் வாசித்து லைட் பண்ண மாட்டார். இந்த புத்தகங்களால இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிட்டு வந்தார். அவ்வளோ எமோஷனல் ஆகி அதுக்கு மேலே என்னால் ஒர்க் பண்ண முடியாதுன்ட்டார் அவர். அப்படி தான் கொண்டு வந்தோம். இடையில ஒரு 2 நிமிடம் பேசணும்னு ஆனந்த விகடனில் பார்க்குறேன், ஒரு நாசரோட ஒரு படம் ஒன்று, ஓவியம் ஒன்று வந்திருந்தது. அதன் பிறகு தான் அடுத்த இதழில் அவரோட பேட்டி வந்திருந்தது. அதில் வந்து இது இனி கிராஃபிக்ஸ் நாவல் வரும், ஓவியங்கள் இனி அசையும் அப்படின்னு மருது சாரோட ஒரு பேட்டி வந்திருந்தது. அதை பார்த்த பிறகு இப்போ தான் மருது சாரை நேரில் பார்க்குறேன். அதற்கு இடையில் அவருடைய மாணவர்கள் திரைப்படத்துறையில் பல இடங்களில் வெற்றி பெற்று வருவதை அறிந்து கொண்டு தான் அந்த செய்திகளை பார்த்தாலும் இன்று அவரை நேரில் சந்தித்தது மிக மகிழ்ச்சி. அதே போலவே கல்யாண்ராமன் சார், தீஜா பற்றிய பல கட்டுரைகள். கல்யாண்ராமன் அவர்கள் வந்து தர்ஜான் குஞ்சு காலச்சுவடு அவருடைய சிறுகலை தொகுப்பாசிரியராக இருக்கிறார், தொகுப்பை கொண்டு வந்திருக்கிறார். அஞ்ஞாடி நாவலுக்கு அவர் எழுதிய ஒரு முன்னுரை ஒரு அந்த நாவலுக்குள் நுழைய மிக வசதியாக ஒரு ஏதுவாக இருந்தது. இவ்வாறாக ஓகே சாரி மன்னிக்கவும், நான் ஒரு மாதிரி அப்படி புரிந்து கொண்டேன் என்று நினைக்கிறேன். ஸோ அவருடனான உரையாடல், தீஜா குறித்த அவருடைய உரைகள் சரி, அந்த கர்ஜான் குஞ்சு தொகுப்பு, கிராம ஒழியன் அந்த இதிலிருந்து அவர் தொகுத்தேன் என்று சொல்லியிருந்தார். ஸோ இது மாதிரியான பல விஷயங்களை இலக்கியத்திற்குள் வருவதற்கு முன்பு இவ்வாறாக உதவிகரமாக இருந்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து புத்தக கண்காட்சிக்கு வரும்பொழுது அங்கு அதை திறம்பட நடத்தி வரும் பபாசி நிறுவன தலைவர் இங்கே இருக்கிறார். இப்போ திடீர்னு மேடையை கூட்டதுனால கொஞ்சம் நான் என்னை தயார்படுத்திக்க வேண்டியிருக்கிறது. இது அனைத்திற்கும் மேலாக இன்று நான் மிக ஆச்சரியமாகவும் மிக நெருக்கமாகவும் உணர்ந்தது அசோகன் இங்கே இருக்கிறார் என்பது. எனக்கு அவரை நான் இன்று தான் முதலில் பார்க்கிறேன். இன்றைக்கு நவீன இலக்கியத்தில் ஒரு 100 பக்கம் 200 பக்கம் நான் படிக்கிறேன். ஆனால் வாசிப்பை ஒரு சரளமாக்கியது என்பது வந்து பாக்கெட் நாவல் தான். விடை சொல் விவேக் என்கின்ற ஒரு நாவலை காலையில் ஆரம்பித்து ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே படித்து முடிச்சிட்டேன். உடனே அப்பா என்னை கூட்டு போய் டியூஷன் சேர்த்து விட்டார். இவன் நல்லா தானே படிக்கிறான், இவனையே டியூஷன் சேர்க்குறீங்கன்னு கேட்டாங்க. இல்லை, இவன் கிரைம் நாவலாக படிக்கிறான் அப்படின்னு சொல்லி, ஸோ இப்படியான ஒரு காரணமாக என்னை டியூஷனில் சேர்த்து விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு வாசிப்பு சரளமானதற்கு பாக்கெட் நாவலில் கிட்டத்தட்ட ஒரு 1000 நாவல்கள் கிட்ட வந்திருக்கும். நான் அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 700 கிட்ட படித்திருப்பேன் என்று சொல்ல முடியும். இன்றைக்கும் விவேக் ரூபலாவும் நரேந்திரன் வைஜெயந்தியும் பரசுசீலாவும் அந்த செல்வாவும் நாம் நினைக்காமல் அப்படி போவது கிடையாது. இன்று அசோகன் அவர்களை சந்தித்தது ஒரு நெருக்கமான நிகழ்வாகவே நான் நினைத்துக் கொள்கிறேன். இதனூடாக கிங்விஷ்வா அவர்களுடைய இந்த மேடை வந்து மிக சிறப்பு வாய்ந்ததாக எனக்கு தனிப்பட்ட முறையில் ஆகிவிட்டது. நான் காமிக்ஸை ஒரு விளையாட்டாக படித்தால் கூட கிங்விஷ்வா எனக்கு எந்த விதத்தில் மிக முக்கியமானவர் என்றால், சீரியஸ் லிட்ரேச்சர் என்பதை பற்றி இங்கே பேசுகிறாங்களே, அது மாதிரி ஒரு சீரியஸ் ஒர்க்கை எப்படி காமிக்ஸில் வாசிப்பது என்பதை நான் அவர் தளத்தின் வழியாகத்தான் நான் உணர்ந்து கொண்டேன். ஒசாகா டெசுமா அவருடைய அந்த புத்தா கலெக்ஷன் அவர் ரெக்கமெண்ட் செய்து அதன் பிறகு தான் நான் இதை வாங்கி வாசிக்க ஆரம்பித்தேன். ஒரு புத்தருடைய ஒரு கிராஃபிக் வாழ்க்கையை எப்படி கிராஃபிக் வழியாக அதை படிப்பது, அதற்குள் என்னென்ன சாத்தியங்கள் இருக்கின்றன என்பது. அதே போலவே சஜாத் அகமது எழுதிய முன்னு த காஷ்மீரியன் பாய் அப்படிங்கிற ஒரு நாவல், கிராஃபிக் நாவல், மிக சீரியஸான ஒரு நாவல் தான். சம்டைம் அவர் தளத்தை படிக்கும்பொழுது நாம் அங்கேருந்து ஒரு கற்பனை கூட போவோம். இப்போ உதாரணமாக அசோகமித்திரன் ஒரு சிறுகதை எழுத ஆரம்பிக்கிறாரு. சையத் அப்துல் காதர் அண்ட் கோ வழியாக நடந்து சென்றார். 500 கோப்பை தட்டுகள் சிறுகதை அப்படி தான் துவங்குது. இதை வந்து இவர் கட்டுரையை படித்தோன்னா நமக்கு அந்த வரியை படித்தோன்னு தோணும், ஓகே இது ஒரு வரியில் அவர் எழுதிட்டார், இதை ஒரு படமாக போடணுன்னா என்ன பண்ணணும், அவருக்கு ஒரு என்ன கையில் தடி வச்சுருந்தாரா, அந்த ஊர் எப்படி எவ்வளோ கொண்டு வச்சோ, ஒரு கிராஃபிக்காக அதை கொண்டு வருவது என்பது எவ்வளோ கடினமான ஒரு பணி என்பது அதை இன்றும் இங்கு அனைவரும் பேசும்பொழுது அது இன்னுமே உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஒரு வகையில் எனக்கு சீரியஸ் கிராஃபிக் நாவலின் ஒரு சீரியஸ் வெர்ஷனை அறிமுகப்படுத்தியது வந்து கிங்விஷ்வா அவர்கள் தான். அவர்கள் இன்று 7 புத்தகங்களை வெளியிடுவதும் அதில் பங்கேற்றதும் எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர் இந்த துறையில் மேலும் பல வெற்றிகளை அடைய வேண்டும் என்று. இந்த மாதிரி தான் நிறைய சர்ப்ரைஸ் தான் எனக்குமே. அசோகன் சாரை நான் வந்து வேறு கிட்டத்தட்ட ரொம்ப பெரியவராகவும் என்னோட கம்பேர் பண்ணால் எல்லோரும் சிறியவராக தான் தெரியுவாங்க. நான் ரொம்ப ஆச்சரியத்தோடு தான் பார்த்தேன், அவரை பார்க்க இவ்வளோ இதாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி.
இந்த முழுக்க முழுக்க ஆச்சரியமும் சந்தோஷமுமான இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக தலைமையுரை ஆற்றுவதற்கு முன் ஒரு சிறு சம்பவத்தை சொல்ல நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி நவம்பரில் ஆரம்பித்த புக் ஃபேர், போன நவம்பரில் ஆரம்பித்த இந்த வேலைகள் கடந்த ஆண்டு என்னென்னா ரெண்டரிங்லேயே சில சிக்கல் இருந்ததுனால நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு என்னென்னா, கடந்த ஆண்டு முழுக்க ரொம்ப தொய்வான ஆண்டு தான் தொழில் ரீதியாக. அப்போ எப்படி இந்த புக் சாத்தியமானதுன்னு என்னால் இன்னும் நினச்சி கூட பார்க்க முடியல. அதுக்கு சில நண்பர்கள் வந்து ஒரு பெரிய உதவிகள்லாம் செஞ்சாங்க. என்னுடைய ஆத்தர்ஸே அவங்க எல்லாருமே தீவிர இலக்கியத்தில் தீவிரமாகவே இயங்கிக் கொண்டிருப்பவர்கள். அவர்கள் எல்லோருமே இந்த முக்கியத்துவத்தை உணர்ந்தார்கள். ஸோ அவங்க சப்போர்ட்டில் தான் இந்த கனவு வந்து சாத்தியமாச்சு. அது சாத்தியமாகிறதுக்கு ஒரு ஸ்பார்க் ஒன்று கிடச்சிது சார். என்ன அப்படின்னா, மதுரை புக் ஃபேரில் ஒரு பையன் வந்தான். எப்படி அந்த நியூஸ் வெளியே வரும்ல, நம்ம இந்த மாதிரி புக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. ஒரு ஆங்கில இலக்கியம் படித்து வேலைக்கு போகாமல் இருக்க பையன் வந்து நேராக தான், நீங்கள் தான் அந்த கிராஃபிக் நாவல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் பண்ணலப்பா, அது தொடர்பான புத்தகங்கள் கொண்டுறேன். நான் ஒரு மாங்கா பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இல்லை நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். தமிழ்லலாம் மாங்கா இன்னும் வரலப்பா, இன்னும் இங்கிலீஷ் தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னப்போ, இல்லை நீங்கள் பண்ணீங்கன்னு யாரும் சொன்னாங்க. சரி, நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னோடனே இதை PDF அனுப்பிச்சான். நான் வந்து பார்த்தேன். வந்து என்ன அப்படின்னா, அது கிட்டத்தட்ட தமிழ் முகங்களை வச்சு ஒரு மாங்காய்க்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்குமே ஸ்பைக் வச்சுட்டாங்க. தமிழ் முகங்கள் எல்லாத்துக்குமே ஸ்பைக் வச்சு அவங்கள வந்து ஒரு 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 அதே மாதிரி தான் நூடுல்ஸை ராமன்னு சொல்கிற மாதிரி அவங்க எல்லாமே மாறிடுறாங்க. தமிழர்கள் எல்லாருமே வந்து இட்லிக்கு போல் மோமோஸ் சாப்பிட்ற மாதிரி மாற்றி அப்படி ஒரு கல்ச்சரை உருவாக்கி ஒரு இதை உருவாக்கினா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நீ என்னப்பா பண்ணிகிட்டு இருக்க, எங்கேருந்துடா வர அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அதுவரை அவன் ஒரு ஊர் பெயரை சொன்னான். அந்த ஊர் பெயருக்கு வேறு அடையாளம் இருந்தது. எனக்கு இனிமேல் அந்த ஊர் பெயர் சொன்னால் இந்த அடையாளம் தான் வரும். அவன் வந்து முதுகுலத்தோட சேர்ந்தவன். அப்போது முதுகுலத்தூரில் இருந்து ஆங்கில இலக்கியம் படிக்கிற ஒருத்தன் வந்து தீவிரமாக மாங்காவும் வாசித்து அது பிறகு தமிழ்லே கொண்டுறணும்னு ஆர்வத்தோடு வந்திருக்கான். ரொம்ப இதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனால் அந்த இன்னொரு 4-5 மாதம் கழித்து மறுபடியும் கூப்பிட்டோம். நீ இப்போ என்ன அப்புறம் வந்து விஷாட்ட சொல்லி, தம்பி இது வந்து கெரியராக செட் பண்ணுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். அவரும் அட்வைஸ் பண்ணார். நீ வந்து ஏதாவது ஒரு அனிமே ஸ்டூடியோவில் போய் முறையாக கற்றுக்கிட்டு, அது ஒரு பாலிவுட் இண்டஸ்ட்ரியோட பெரிய இண்டஸ்ட்ரி, நீ அதை ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தார். அவர் வந்து ஆனால் இந்த டைம்ஸ் நம்ம போய்கிட்டே இருக்குல்ல. இப்போ நான் சமீபத்தில் கூப்பிட்டு கேட்டால், நான் ஒரு கவிதை தொகுப்பு வெளியிடலான்னு இருக்கேன். நான் ஐயோ அப்படின்னு விட்டுட்டு நம்ம அவருக்கு ஏதோ சரியா அந்த மாதிரி எல்லாம் வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் அந்த புக்கை வந்து நம்ம சீக்கிரமாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த சூழலில் இப்படி பல பேரை வந்து இன்னும் இந்த துறைக்கு இந்த ஈடுபாட்டோடு தக்க வைத்து கொள்வதற்கு காரணமாக இருக்கின்ற, நான் சொல்ல ஆதிச்சுடர்னு சொல்லலாம். அந்த சுடரில் இருந்து தான் எடுத்துகிட்டு விஸ்வா அவர் ரிலே போகிறாரு. நான் அப்படி கூட அவர் சப்போர்ட் பண்ணுறேன். இன்னும் நிறைய இது வரும். ஸோ திரு மருது அவர்களை தலைமையுரையாற்றும்படி, இவ்வளோ கம்மியாலாம் பேசிட முடியாது. இன்றைக்கி ரொம்ப ஒரு கேப்சுலாக தான் கொடுத்துருந்தாரு. நான் ஏற்கனவே அவர் அவர் மனுஷபுத்திரன் கவிஞர் மனுஷபுத்திரன் சொன்ன மாதிரி ஒரு நாள் நிகழ்வு தனியாக மருது சாரோட இன்ட்ராக்ஷன் பண்ணணும் வெவ்வேறு ஜானரில் அப்படின்னு சொல்லியிருந்தார். சார் காமிக்ஸ் மட்டுமே ஒரு நாள் ஆகும்னு அன்றைக்கி சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஒரு நிகழ்வை வந்து கட்டாயம் ஏற்பாடு செய்வோம். ஏன்னா 14 ஆண்டுகள் யாவரும்ங்கிற அமைப்பு ஆரம்பித்து 14வது ஆண்டு இப்போ ஜனவரி வந்தால் 14வது முடிஞ்சு, அடுத்து வந்து நம்ம 2026 வரும்போது நாங்கள் 15வது ஆண்டுகள் கால் எடுத்து வைப்போம். ஸோ அந்த வருடத்தில் நிறைய திட்டங்கள் வச்சுருக்கோம். கிராஃபிக் நாவல் தொடர்பான ஒர்க் ஷாப்ஸ், சில எப்படி நம்ம தீவிர இலக்கியத்துக்குள்ளே வந்தவங்கெல்லாம் வாலண்டியரிங் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இல்லஸ்ட்ரேட்டர்ஸும் வாலண்டியர் பண்ண வருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பே பண்ண முடியாதுங்கிற யதார்த்தத்தையும் வச்சு தான். ஸோ அப்படி சில பேர் அந்த முன் வந்து வரதுக்கும் தயாராக இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து சில திட்டங்கள் இருக்குது. இன்னும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஆனால் ஸ்ருதி டிவி சுரேஷ்கிட்ட கேட்டுக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, நண்பர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு சின்ன பைட் நீங்கள் வாங்கி நிகழ்ச்சியை முடிச்சு, ஏன்னா ஃபார்மட் படி நம்ம இப்போ ஏற்புரை நேரம் முடிந்த பின்பும் நண்பர்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் வந்து இதில், ஏன்னா நீங்கள் எல்லாருமே சேர்ந்து உங்களுடைய கனவுகள் தான் அந்த இடத்த சாத்தியப்படுத்திருக்கு. அதனால் விஷாவோடைய நண்பர்கள் இருக்காங்க, ஒரு நூலகர் சரவணன், எல்லாருமே நீங்கள் ஒரு சின்ன பைட் கொடுக்கணும். இப்போது ஏற்புரை நேரம். விஸ்வா டைமில் கூட இருந்த நண்பர், 10 வருட நண்பர், பல பப்ளிஷர் கேட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். என்னை முதலில் அவர் கூட வச்சுக்கிட்டதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.
1:30 மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் என்னை கூப்பிட்டாரு. அநேகமாக விஸ்வா கம்மியாக பேச போகிறோம். ஆமாம், ஈவெண்ட் 13 பாயிண்ட்ஸ் 39 நிமிடம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். அதெல்லாம் இல்லை, 3 நிமிஷத்தில் முடிச்சிருவோம். 2 விஷயம் தான் சொல்கிறேன். அந்த 2 விஷயமே வந்து மருது சார்கிட்ட தான் ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? 1957 அர்ஜென்டினாவில் ஒரு காமிக்ஸ் ஒன்று வருது, எட்டர்நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமிக்ஸ். அந்த காமிக்ஸ் வந்து உலகத்தின் தலை சிறந்த கிராஃபிக் நாவல்களில் ஒன்றா கருதப்படுகிறது. ரொம்ப சிம்பிளான கதை. ஒரு சில நண்பர்கள் உட்கார்ந்துக்கிட்டு வீட்டில் சீட்டு விளையாடிட்டு இருக்காங்க, இல்லை ஏதோ பொழுதுபோக்கிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமான ஒரு பனிப்பொழிவு வருது. பனிப்பொழிவு வந்த உடனே மறுநாள் காலையில் போய் பார்க்குறாங்க, அந்த நகரத்தோடைய மக்கள் தொகையை செத்து போயிட்டு கிடக்குறாங்க. எல்லாருமே இறந்துட்டாங்க. யாரெல்லாம் அந்த பனிப்பொழிவில் போகாமல் வீட்டில் இருந்தாங்களோ அவங்க மட்டும் உயிரோடு இருக்காங்க. சில அயல் கிரக ஜந்துக்கள், ஏலியன்ஸ் எல்லாம் வந்து அந்த நாட்டை டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த சுச்சுவேஷனில் என்ன ஆகுதுன்னா, இங்கே உயிரோடு இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சின்ன அமைப்பை உருவாக்கி அந்த ஏலியன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணலாம், போராடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. இதுலேயே சில துரோகிகள் இருந்து இவங்களுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் காட்டி கொடுத்து அதனால் சில பேர் இறந்து போயிட்டு இப்படி ஒரு கிராஃபிக் நாவல் போகுது. இது ரொம்ப சாதாரண கிராஃபிக் நாவல் தான் இல்லையா? ஆனால் இந்த கிராஃபிக் நாவலை உருவாக்கிய எழுத்தாளர் எர்மன் ஆய்டர்ஹெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சரிங்களா, HGO அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க புக்லேயே இருக்குது, புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கோங்க. HGO அப்படின்னு சொல்லிட்டு ஹெக்டார் ஹெர்மன் ஆய்டர்ஹெல்ட் அவரோட பேர் அது. சரிங்களா? நான் கரெக்டான ப்ரொனன்சியேஷன் சொல்லுவேன், அது நீங்கள் ஆங்கிலத்தில் இருக்கிற ப்ரொனன்சியேஷன் வேறு அது. சரிங்களா? அவரை 1976 அரெஸ்ட் பண்ணுறாங்க. 1977 அவரை கடைசியாக ஜெயிலில் பார்த்ததா சொல்கிறாங்க. ஒரு புத்தகம் ஜேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்டினா பத்திரிகையாளர் ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, அன்னேம்டு பிரிசன் அண்ட் அன்ஐடென்டிஃபைடு பிரிசனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். அதாவது பெயர் இல்லாத சிறையும் அடையாளம் காணப்படாத சிறைவாசியும் அப்படின்றதுல 1981 ஜனவரியில் ஒரு குறிப்பிட்ட சிறையில் அவரை பார்த்ததாக சொல்லப்படுகிறதுன்றார் அவர். இந்த எழுத்தாளர் காணாமல் போகிறாரு. 4 பொண்ணுங்களுமே அரெஸ்ட் ஆகுறாங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, அரெஸ்ட் ஆகிடுறாங்க. அவங்களோட ஒய்ஃப் வந்து நாட்டை விட்டு ஓடிடுறாங்க. 4 மருமகன்களும் அரெஸ்ட் செய்யப்படுறாங்க. ஆனால் நான் சொன்னது ரொம்ப சாதாரண ஒரு கதை தானே அது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஏலியன்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு எதுக்கு அரசாங்கம் அவங்களை அரெஸ்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அர்ஜென்டினான்றது வந்து நீங்கள் அந்த நகரம்ன்றது அர்ஜென்டினான்னு வச்சுக்கோங்க. அந்த ஏலியன்ஸுன்றது வந்து அமெரிக்கா. 1960களில் இந்த கியூபா, அர்ஜென்டினா போன்ற நாடுகள் மீது CIA மூலமாகவும் மற்றவங்க மூலமாகவும் ஆக்கிரமிப்பு செய்து அந்த நாடுகளுடைய பொருளாதாரத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்கன்றது தான் இந்த கிராஃபிக் நாவலோட அடிப்படை. இதை உணர்ந்த அந்த அரசாங்கம், அந்த எழுத்தாளர், அவங்க எல்லாருமே முடிச்சு விட்டாங்க. ஆக்சுவலாக அந்த கிராஃபிக் நாவலுடைய ஒரிஜினல் ஃபார்மட் எல்லாமே அழிச்சிட்டாங்க. அதை 2016 ஒரு கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து அது ஒரு புத்தகமாக வந்து அந்த புத்தகத்தை பற்றி நான் எழுதியிருக்கேன். ஆனால் விஷயம் இது கிடையாது. மருது சார் என்கிட்ட இன்னும் எப்பவுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் பாயிண்ட் மருது சார். தமிழ் சூழலில் 1971 இதுவரைக்கும் விஷுவலாக ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிற ஒரே ஆள் அவர் மட்டும்தான். அதனால தான் நான் சொல்கிறேன், தமிழ் சூழலில் நீங்கள் மங்கா இல்லை காமிக்ஸ் எதை பற்றி பேசினாலும் ஸ்டார்டிங் பாயிண்ட் சார் தான். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறாரு. பராசக்தின்னு ஒரு படம் 1952 வந்தது இல்லைங்களா? 1952. அந்த படத்தில் என்ன கதைங்க அது? ஒரு கல்யாணின்னு ஒரு அபலை பெண். அந்த அபலை பெண்ணை இந்த சமூகம் வந்து எப்படி சீரழிக்குது. அவளுடைய அண்ணன் ஒருத்தன் வந்து அந்த அபலை பெண்ணுக்காக போராடுறான் அப்படின்றது அது. நான் மறுபடியும் சொல்கிறேன், கல்யாணின்றது தமிழ்நாடு. சரிங்களா? அந்த தீய சக்திகள்ன்றது வந்து இது ஒரு பொதுக்கூட்டம், ரெக்கார்ட் ஆகிற கூட்டம்ன்றதால வந்து நான் வந்து சொல்லலை. பட் யூ கேன் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். சரிங்களா? யார் அப்படின்னு சொல்லிட்டது. அண்ணனா சிவாஜி நடிச்சிருப்பார், சிவாஜி கணேசன் நடிச்சிருந்திருப்பார் அவர்லாம். அதில் ஒரு காட்சியில் அவர் அண்ணா அப்படின்னு சொல்லும்போது பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரு ஷார்ட்டை மட்டும் போய் தேடி பாருங்க. இன்னைக்கு எனக்காக யூடியூப்பில் போயிட்டு பராசக்தி படத்தை எடுத்து நீங்கள் அதில் அண்ணான்னு ஒரு ஷார்ட் வரும்போது பின்னணியில் யாரோட ஃபோட்டோ இருக்குன்னு மட்டும் பாருங்க. சரிங்களா? ஸோ ஒரு மேஸ்ட்ரோவால் மட்டும்தான் 2 விஷுவல் விஷயங்களை அழகாக கனெக்ட் பண்ணி பண்ண முடியும். இப்போ ஒரு உலகமே கொண்டாடுகிற ஒரு கிராஃபிக் நாவல்
அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா த எட்டர்நாட்னு இருக்குது. ஆனால் நம்ம கிட்டேயே ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் ஒன்று இருந்திருக்கு. அதை நம்ம வந்து ஒரு சமூக படமா மட்டுமே பார்த்துக்கிட்டு சிவாஜி கணேசன் வசனம் பேசினாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இல்லை, அது ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சிக்கான வித்து அந்த படத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்காக தான் நம்ம வந்து விஷுவலா யோசிக்கணும், பார்க்கறதே விஷுவலா யோசிக்கணும் அப்படின்றது சொல்ல வருது. அது அவர் பாருங்க டைம் முறையில் வாட்ச் எடுத்து காட்டுறாரு அவர். சரிங்களா, எல்லாருக்கும் லஞ்ச் டைம் ஆகுது முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன் நான். அது என்னுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மியில் இருந்தார் அவர். ஸோ நான் பிறந்தது அகர்த்தலா, அதுக்கப்புறமா திரிபுராவோட இதில் இருந்தேன். அப்புறம் வெஸ்ட் பெங்கால், டெல்லி, ஹைதராபாத், இப்படி சுற்றி இருந்தோம் நாங்கள்லாம். அது எங்கள் அப்பா ஒரு விஷயம் மட்டும் பண்ணுவார். என்ன பண்ணுவார்னாக்கா, கல்கண்டு, குமுதம், விகடன், இது 3 பத்திரிகைகள் தான் அப்போ பரவலாக எல்லா இடங்களையும் கிடைக்கும். ஸோ எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா, ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் சைக்கிளில் போயிட்டு இந்த புத்தகங்களை வாங்கிட்டு வந்து, ஏன்னா நாங்கள் படித்தது வேறு மீடியம், வேறு லாங்குவேஜ். அது என்னை படிக்க வைக்கணும், என்னையும் எங்கள் அண்ணனையும் படிக்க வைக்கணுன்றதுக்காக எங்கள் அப்பா இந்த புத்தகங்களை வாங்கி வந்து படிக்க வைக்க ஆரம்பித்தார் அவர். ஸோ நான் தமிழ் படித்தது அப்படி தான். நான் தமிழ்நாட்டுக்கு வந்தது 89-90 தான் வந்தேன். அதுக்கு பின்னாடி இன்னொரு கதை இருக்குது. இந்த நேரத்தில் எங்கள் அப்பா பற்றி நான் சொல்லணும்மா, ஒன்றும் இல்லை, அம்மா ரொம்ப சென்டிமெண்ட் ஆகிடுறாங்க. எங்கள் அப்பா ஆர்மியில் இருந்தார், வேலையை விட்டு வந்துட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டோம். அம்பத்தூரில் இருக்கோம் நாங்கள். எண்ணூரில் அவருக்கு ஒரு செக்யூரிட்டி ஜாபாக வேலை கிடைக்குது. சைக்கிளில் இங்கேருந்து போயிட்டு எங்களை ரொம்ப கஷ்டத்தில் இது பண்ணார். எங்கள் அப்பா மேலே எனக்கு அப்போல்லாம் கோவம் வரும், சின்ன வயசு, புரியல. அதுக்கப்புறம் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ரெகுலராக அப்பா கூட தான் உட்காந்துட்டு இருப்பேன், நான் பேசிகிட்டு இருப்போம். கேட்குறேன், ஏன்பா வேலையை விட்டு வந்தீங்க அப்படின்னு. ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது இந்தியன் பீஸ் கீப்பிங் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இராணுவ வீரர்களை இலங்கைக்கு அனுப்பி ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வந்து பண்ணாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அதில் 1st பெட்டாலியன் 2nd பெட்டாலியனில் பெருமளவில் சேர்க்கப்பட்டது தமிழக இராணுவ வீரர்கள். எங்கள் அப்பா 3வது பெட்டாலியனில் இருக்கார். எங்கள் அப்பா வேலையை எழுதி கொடுத்துட்டு வந்தார். அவர் தான் ஹீரோ. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு தான் எனக்கு எங்கள் அப்பா ஒரு ஹீரோன்னே தெரியுது. இது வந்து 2015-16 அப்பா மியாட் ஹாஸ்பிட்டலில் 17 நாள் கண்டினியூஸாக இருந்தார் ஐசியூவில். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறார் அவர்லாம். அது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சூப்பர்மேன் பற்றி ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. உலகம் முழுக்க நம்பர் 1 காமிக்ஸ் ஹீரோ சூப்பர்மேன். ஆனால் நம்ம இந்தியர்கள், தமிழர்கள் சூப்பர்மேன் பற்றி ஒன்றுமே தெரியாது. அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை ஒன்று இருக்காது. சூப்பர்மேனுடைய கிரியேட்டர் ஜெர்ரி சீகல் அப்பா வந்து லித்துவேனியாவிலேருந்து வந்த ஒரு அகதி. அவர் அமெரிக்காவில் ஒரு துணிக்கடை வச்சு இது பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து அவங்க அப்பாவை சுட்டு கொன்னுடுறான். அகதிகளை ட்ரீட் பண்ணுற விதம் எப்படி நமக்கு தெரியும் அதெல்லாம். அதுக்கு முன்னாடி சூப்பர்மேனை அவர் வந்து ஒரு வில்லனாக, உலகத்தை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற, மைண்ட் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற ஒரு வில்லனாக அவர் எழுதி வச்சிருக்காரு. அவங்க அப்பா இறந்து போயிடுறதா இவன் கண்ணு முன்னாடி பார்க்குறான். கடையை வந்து வீடு பின்னாடி இருக்குது, கடை முன்னாடி இருக்குது. அவங்க அப்பா செத்து போயிடுறாரு. இவன் வீட்டுக்கு வந்துட்டு அந்த சூப்பர்மேன் ஸ்கிரிப்டை தூக்கி போட்டுடுறான். போட்டுட்டு அவன் எழுத ஆரம்பிக்கிறான். துப்பாக்கி குண்டுகள் அவனை துளைக்காது. அதாவது அவங்க அப்பா ஒரு அகதி, அவனை துப்பாக்கியில் சுட்டு கொண்டுடுறாங்க அமெரிக்காவில். அதனால் அவன் என்ன பண்ணுறான், ஒரு சூப்பர் ஹீரோ கிரியேட் பண்ணுறான். அந்த சூப்பர் ஹீரோ வந்து அயல் கிரகத்திலேருந்து வந்த ஒரு ஏலியன், லித்துவேனியாவிலேருந்து வந்து அவங்க அப்பாவை தான் அவன் சூப்பர்மேன் கிரியேட் பண்ணுறாங்க அவங்க எல்லாம். ஸோ 2016 எங்கள் அப்பா இதை கேட்டோன்னே நான் ஒரு காமிக்ஸ் கிரியேட் பண்ணேன், கிரைம் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஸ்பெக்டர் தேவ் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா பேர் தேவராஜ். அது வரைக்கும் என்னுடைய பேர் விஸ்வநாதன் தான் எழுதிட்டு இருந்தேன். அன்னையிலேருந்து ஃபுல் நேம் எழுத ஆரம்பித்தேன், விஸ்வநாதன் தேவராஜ். ஸோ எங்கள் அப்பா எனக்கு ஒரு ஹீரோ. அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த காமிக்ஸ், அவர் படிக்க வச்ச அந்த விஷயங்கள், அதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட இந்த ஆளுமைகள், இப்படி தான் என்னுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அது ஸோ எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் அந்த புத்தகத்தில் நிறைய எழுதியிருக்கேன் நான். இது எப்படி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், படிச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அது தமிழ் சமூகத்தில் பரவலாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். அது மருது சார் இங்கே இருக்கார், கல்யாணராமன் சார் இங்கே இருக்கார், சார் ஜோக்கலிங்கம் சார் இங்கே இருக்கார். அவர் ஒரு 2 முயற்சிகள் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் தமிழில். வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து சார் நீங்களுமே சரி, இல்லை மற்ற நண்பர்களுமே சரி, ஊடகத்தில் இருக்கவங்களும் சரி, இதை கொண்டு போனீங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். தமிழ் புத்தகங்கள், பாடநூல்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர்ஸை விட கடந்த 8 வருஷமாக நான் அதிகமாக படிச்சுட்ருக்கேன். 5ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்க எல்லா சப்ஜெக்டும், ஹிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, அக்கௌண்டன்சி, எல்லா எக்கனாமிக்ஸ், எல்லா சப்ஜெக்டையும் நான் படிச்சுட்டு இருக்கேன்.
அவ்வளோ தருவாக படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு என்ன ஆசைன்னாக்கா அதில் இருக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நெமானிக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு காமிக்ஸாக கொண்டு வந்து பசங்க ஈஸியாக படிக்கணும், ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஸோ சார் நீங்கள் சொன்ன ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியங்களை கொண்டு வரணும் அப்படின்றது அதுக்கான முயற்சிகள் இருக்குது சார். இவருக்கு ஜீவாக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் அது மருது சகோதரர்களை பற்றி ஒரு கிராஃபிக் நாவலுக்கான முயற்சி 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஆரம்பித்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, அது அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு நல்ல இன்வெஸ்டர் கிடைச்சாருனாக்கா இந்த தமிழ் சூழலில் மருது பாண்டி சகோதரர்களை நீங்கள் ஹீரோவாக கொண்டாடப்படுகிற வகையில் உண்மை சம்பவங்களை வச்சு நான் ஒரு கிராஃபிக் நாவல் தரேன். ஐ எம் ரெடி ஃபார் தட். ஆனால் அதற்கு அந்த எனக்கு காசு வேணாம், அதுக்கு நான் கதை எழுதி நான் இது பண்ணியிருந்தேன், பட் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு பே பண்ணணும். ஸோ அந்த ஒரு இடத்துல தான் அது நிற்குது சார். அது அப்படி அவர் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காருன்னு எனக்கு அவரை விட ரொம்ப நல்லா தெரியும் சார். அது சரிங்களா? இது கொஞ்சம் பெரிய ஸ்கேல், பெரிய ப்ராஜெக்ட் சார் அது. சரிங்களா? ஸோ என்னுடைய இது என்னன்னாக்கா நீங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லுங்கள், மற்றவங்க கிட்ட பேசுங்க. இதை ஒரு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக கொண்டு போவோம். சரிங்களா? தயாளன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நண்பர் இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் ரூபாய் இது வரைக்கும் காமிக்ஸ்க்காக செலவு பண்ணி தமிழில் காமிக்ஸ்ன்ற ஒரு முயற்சி கொண்டு வரதுக்காக பண்ணியிருக்காரு. சமீபத்தில் நான் உட்காந்து ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். 2008 இது வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துடைய சார் நீங்கள் சொன்னீங்கல்ல மதுரையில் வந்து பழைய புத்தக கடைக்கு போயிருந்தேன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வந்து இங்கே மயிலாப்பூரில் வந்து தன்ராஜ் மாஸ்டருக்கு அங்கே பாட்டா ஷோரூம் இருந்த புத்தக கடை, அவருடைய பையன்கிட்ட போய் நான் புக் வாங்கியிருக்கேன். தமிழகத்தில் நான் போகாத நூலகமோ, நான் போகாத புத்தக கடைகளோ, நான் போகாத பப்ளிஷர், எடிட்டர், டிரான்ஸ்லேட்டர், ஆர்டிஸ்ட், எடிட்டரோ கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணிட்டேன். ஸோ அன்றைக்கி எங்கள் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கேல்குலேஷன் போட்டு பார்த்தேன். சொன்னால் எங்கள் அம்மா திட்டுவாங்க, அதனால் நான் சொல்லலை. அது சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு வேணாம்மா திட்டாதீங்க, ஒரு 40 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். இந்த ரிசர்ச், இந்த ப்ராஜெக்ட், இந்த இதுக்காக ட்ராவல் பண்ணதுக்கு எல்லாமே அதெல்லாம் அது நண்பர்களோட கூட்டு முயற்சிகள் தான் அதுலேருந்து போயிருக்குது. கண்டினியூஸாக பேச ஆசை, நேரம் இல்லைன்றது ஒரு விஷயம். நேற்று நைட்டு இன்னைக்கு ஏர்லி மார்னிங் 1:30 மணிக்கு என்னுடைய 24 ஆண்டு நண்பர் கிருஷ்ணகுமார், என்னோட MBA கிளாஸ்மேட், அவர் தவறிட்டார். அதனால் நைட் ஃபுல்லாக தூங்காமல் தான் இருக்கேன். நான் அது ஒரு கடுமையான டிப்ரெஷனில் தான் இருக்கேன். ஸோ இருந்தாலும் இந்த ஒரு நிகழ்வு சிறப்பாக வரணும், ஜீவா எடுத்துக்கிட்டு இந்த முயற்சிகளுக்காகவும் தான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்த அனைவருக்குமே என்னுடைய நன்றி. ஒரே ஒரு சிறு உதவி என்னவென்றால், பொன்வண்ணன் சார் சொன்ன மாதிரி இந்த புத்தகத்தை பற்றி ஏதோ ஒரு இடத்தில் நீங்கள் இதை ஒரு ஆவணப்படுத்தி இப்படி ஒரு புத்தகம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். இந்த இடத்துல ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். தமிழ் ஹிந்து பத்திரிகையில் இருக்கிற சந்திரமோகன் சார், வள்ளியப்பன் சார், அசோகன் சார், இவங்க எல்லாமே வந்து எனக்கு கண்டினியூஸாக கொடுத்த என்கரேஜ்மெண்ட். விகடனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கணேசன் சார் இருக்கார், அவருக்கு ஒரு பொன்னாடை செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதெல்லாம் அது தமிழ் சிறுவர் இலக்கிய சூழலில் கணேசன் சார் ஆற்றிய பங்குக்கு நிகராக நான் எதையுமே பார்க்கல. ரமேஷ் வைத்தியா அண்ணனும் இங்கே வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நான் அது அண்ணா இருக்காரா? ஆமாம், அவருக்கு ஒரு பொன்னாடை அளிக்கணும் நான் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். நான் அது மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய 21 ஆண்டுகால நண்பர் திரு கவிஞர் பிரகாஷ் அவர்களையும் அழைத்து ஒரு பொன்னாடை கேட்டுக்கொள்கிறேன். நான் அது ஒரு சின்ன முயற்சி, ஒரு சின்ன துவக்கம். இதற்கு அப்புறமாக இந்த முயற்சியை எப்படி கொண்டு போகிறோன்றது உங்கள் அனைவருடைய பங்களிப்பிலும் உங்கள் அனைவரோட கையிலும் தான் இருக்குது. அது நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, வில் கோ ஹெட் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. அன்பும் நன்றியும். ரமேஷ் வைத்தியா அண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடிகர் ஆகிட்டாரு. சரிங்களா? இயக்குநர்கள்லாம் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், சாரை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த புத்தகம் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து கணேசன் சார் தான். அவர் கொடுத்த என்கரேஜ்மெண்ட்டும் அவர் கொடுத்த ஹெல்ப்பும் தான் இதற்கு காரணம். தமிழ் பத்திரிகையாளர்கள், பதிப்பாளர்கள் வந்து பிரகாஷ் சாரோட ஐடியாவை யூஸ் பண்ணிக்கலாம். அவர் ஏஐயை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு புத்தகத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லிட்டு 1 வருஷமாக ஐடியா கொடுத்துட்ருக்காரு. ஜீவகரிகாலன் வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டேன்றாரு. பண்ணிக்குவோம். அவரே ஒரு கவிஞரும் கூட, அதனால தான் யூஸ் பண்ணுவோம். இந்த நிகழ்வை முழுமையாக இருந்து கவனித்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனம் தாழ்ந்த என்ன சொல்கிறது நன்றி. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஒவ்வொருவருக்கும் ஒரு நன்றி. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிடுறேன். நான்லாம் ஒன்று தயாளன் சார், இன்னொன்று ரவி சார், அது
மூணாவது பிரகாஷ் சார். சரிங்களா? இந்த 3 பேருடைய சப்போர்ட் வந்து எனக்கு கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக இருக்கிறதால தான் சில விஷயங்கள் என்னால் பண்ண முடிஞ்சது. அது மருது சாரை வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக நான் பார்க்காமலே இருந்துட்டேன். அதற்கு ஒரு மன்னிப்பு அன்றைக்கே கேட்டுட்டேன் நான். அதெல்லாம் அதுக்கப்புறம் பார்க்க ஆமாம். சரிங்களா? அந்த மீட்டிங் ஆமாம் ஆமாம். சரிங்களா? தொடங்கினதும் இந்த மாதிரி. ஆமாம் ஆமாம். ஸோ இனி ஆனால் ரெகுலராக இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் செய்வோம். உங்களுடைய அனைவருடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு தேவை. தொடர்ந்து சப்போர்ட் செய்யுங்கள். நன்றி.